பரணி கேக்குதா? அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாமா? ஓகேண்ணா, கேக்குதுண்ணா. ஒரே நிமிஷம். ஓகே, என்னென்ன அப்டேட் இருக்கோ அப்படி அப்டேட்டை சொல்லிடுங்க. ஓகே. இன்னைக்கு வந்து கருப்பு அதோட சூர்யா படம் அதோட ஆடியோ ரைட்ஸ் வந்து திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக டீசர் அப்டேட் தான் வரும்னு நினச்சோம், பட் வரல. ஜூலை 23 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிருத்திவிராஜோட கலீஃபா அந்த படத்தோட ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷூட்டிங். வைஷாக் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தலைவன் தலைவி அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஹவுஸ்மேட்ஸ் அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸுமே வந்துட்டு ட்ரெண்ட்ஸ் மியூசிக் சவுத் வாங்கியிருக்காங்க, ராஜேஷ் முருகேஷ் மியூசிக்கில். அந்த படத்தோட ட்ரெய்லருமே நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபென்டாஸ்டிக் 4 அதோட ரன் டைம் வந்து 1 hour 55 minutes இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கவினோட 9th ஃபிலிம் பூஜை இன்னைக்கு நடந்துச்சு. கென் ராய்சன் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. பிரியங்கா மோகன் தான் வந்து ஃபீமேல் லீடாக வந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதர்வாவோட டிஎன்ஏ அந்த படம் வந்து ஜூலை 19th ஹாட் ஸ்டாரில் வந்து ப்ரீமியர் ஆகுது. அதுக்கப்புறம் விக்ரம் பிரேம்குமார் ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம்ன்ற மாதிரி சொன்னாங்க. த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துலேருந்து நதியே அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தெலுங்குல. மற்ற லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பரணி கேக்குதா பிரகாஷ்ண்ணா? ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஏதாவது நீங்க பேசுனது கேட்கல. கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துல இருந்து அப்படின்னு ஆரம்பிச்சிங்களா, அதோட கட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கேட்கல. ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துலேருந்து நதியே அந்த பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மியூசிக் வீடியோவா. அதே மாதிரி த லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா லைவ் ஆக்ஷன் மூவிக்கு வந்துட்டு போ பிரகாசன் அவர் தான் வந்து ஜெல்டாவாக நடிக்கிறார். அதுக்கப்புறம் பெஞ்சமின் இவன் ஐஸ் அவர் வந்து லிங்காக நடிக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் படத்துலேருந்து ட்ரெண்டிங் பொண்ணு அப்படின்ற சாங் லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களோட பாஷா அந்த படம் வந்து ரீமாஸ்டர் பண்ணி 4Kல ரீமாஸ்டர் பண்ணி இந்த வாரம் தியேட்டரில் 100 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொட்ட சொட்ட நனையுது அப்படின்ற படத்தோட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து August 22 வருது. அதே மாதிரி மிஸ்டர் பாரத் அப்படின்ற ஒரு படம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜை வச்சு ப்ரோமோ வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படமே வந்து ஷூட் ரேப் ஆயிடுச்சு. நிரஞ்சன் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் பிரசன்ஸ். அதுக்கப்புறம் நிவின் பாலி அஜு வர்கீஸ் நடிக்கிற சர்வம் மயா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 ரொம்ப வெயிட் பண்ண ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5ஓட ஃபர்ஸ்ட் டீசர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வந்து வெயிட்டிங் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி முதல் பக்கம் அப்படின்ற படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐயோ அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே, லாஸ்ட்டில் சொல்கிறேன். பேட் கேர்ள் படத்துலேருந்து நான் தனி பிள்ளை அப்படின்ற சாங்கோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. கிங்டமோட செகண்ட் சிங்கிள் அண்ணா அண்டனே அந்த பாடல் லிரிக் வீடியோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் தான் பாடியிருந்தாரு. பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் கேட்டேன். அதேமாரி காளிதாஸ் 2 பரத் நடிக்கிற காளிதாஸ் 2 அந்த படத்தோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சாம் சிஎஸோட மியூசிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூலி ஹைதராபாத்தில் ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் அஃபிஷியலாக. அவ்வளோதான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். டிஎன்ஏ ஹாட் ஸ்டாரில் 19th வருதுன்னு சொன்னேன் ப்ரோ. சொன்னேனே, சொல்லலையா? சொல்ற மாதிரி தெரியல. அவ்வளோதான், எல்லா அப்டேட்டும் பெரும்பாலும் கவர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தணல்னு ஒரு படம் இருக்குல்ல, அதர்வா படம்,
அந்த படத்தோட ஆமா. ரிலீஸ் டேட் லாக் பண்ணிட்டாங்க. அது சொல்லிட்டீங்களா? ஆகஸ்ட் இல்ல, சொல்லல. 29ஆம் தேதி அதர்வா நடிக்கிற அடுத்த படம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, பெரும்பாலும் ஓகே. வேற எதுவும் அப்டேட் இல்ல. ஓகே, ஓகேண்ணா. அந்த 8 தோட்டாக்கள் வெற்றி அவரோடது தான் முதல் பக்கம் டீசரு. ஸோ ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது படம். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு வந்துட்டு காளிதாஸ் 2 இந்த டீசர் பார்த்தீங்களா பிரகாஷ்ண்ணா? அது பார்த்தேன் பாருங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸ்டேஞ்சர் திங்ஸ் மட்டும் தான் நான் பார்க்கல. அத நீங்க விட்டுருந்தீங்கன்னு சைட்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனா நான் பார்க்கல. ஏன்னா அதெல்லாம் பொறுமையா டைம் எடுத்து பார்க்கணும். ஈவினிங் மேல கரெக்டா என்னன்னா, அந்த கரெக்டா ஒர்க் டைம்ல வர அப்டேட் எல்லாமே பகல்ல தான் போய் ட்ரெய்லர் பார்க்கறது. நாளைக்கு தான் ஆஃபீஸ் டைம்ல பார்க்கணும் அது. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதையும் மத்தபடி காளிதாஸ் 2 டீசர் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. எனக்கு காளிதாஸ் 2 டீசர் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் தான் பார்த்தேன். மத்த எதுவும் பார்க்கல ஈவினிங்ல. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்ல, அவங்க டெம்ப்ளேட்டாவே எப்படி இது எடுப்பாங்களோ, அதே மாரியே தான் வந்து ட்ரெய்லர் கட்டுமே இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் கட்டு எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நெறைய நாஸ்டாலஜிக் மெமரீஸ் கொண்டு போவாங்கன்னு தோணுது. ஃபினாலேன்றதுனால. ஸோ வெயிட்டிங். நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஆனா வந்து யாரு இதுல வந்து சாக போறான்னு தான் தெரியல. மேபி மோஸ்ட் லைக்லி 11 தான் நெனைக்கிறேன். பாப்போம். காளிதாஸ் 2வோட டீசருக்கு வந்து மெயின் பலம் வந்து சாம் சிஎஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அது படமாவும் கொஞ்சம் வந்து ப்ராமிசிங்கா இருக்கு. டீசர் பார்க்குறப்ப. ஸோ நல்லாருக்கும்னு தான் தோணுது இந்த ப்ராஜெக்ட். ஓகே. உங்களுக்கு மத்தவங்க நீங்க எதாவது டீசர் பார்த்தீங்களா? வெற்றியோட டீசர் ஒண்ணு வந்துச்சு. அது பார்த்தீங்களா? முதல் பக்கம். அதெல்லாம் நான் பார்க்கல. எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா? முதல் பக்கம் அது சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லண்ணா. அந்த டீசர் நான் பார்த்தேன். அந்த டீசர். பட் ஆனா சொல்ற அளவுக்கு ஏன்னா ஒரு 3 படம் 4 படம் நல்லா செலக்ஷன் பண்ணாரு அவரு வெற்றி. இல்ல. எட்டு அவங்க தொட்டப்பாகட்டும், ஜிவி ஆம்பிஷியஸா ஆகட்டும், இன்னொரு படம் ஒண்ணு இருந்துச்சே. இந்த ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் கேர் ஆஃப் காஞ்சர பள்ளமா அதோட ரீமேக் மாதிரி ஒண்ணு இருந்துச்சே. கேர் ஆஃப் காதல். கேர் ஆஃப் காதல். அதெல்லாம் வந்து வெற்றியோட அந்த அந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப வெற்றி நல்லா செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு காடை பத்தி ஒரு படம் எடுத்தாரு. அதுக்குள்ள அப்படியே போனாரு. அப்படியே விட்டுட்டு அது இந்த மாதிரி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு போல இருக்கு. அவரோட சரி, படம் ரைட், ஓகே. பம்பர்னு ஒரு படம் இருக்கும் ப்ரோ. அது நல்லா இருக்கும். ஆனா ஓடிடியில் இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு 4, 5 படம் நல்லா பண்ணாரு. ஸ்கிரிப்ட்ல நான் பார்க்கறப்ப என்ன நினைச்சேன்னா, இந்த விஜய் சேதுபதி ஆரம்ப கட்டத்துல வித்தியாசமான ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்றாருல. அது மாதிரி ஒரு நல்ல த்ரில்லர் படங்களா பார்த்து செலக்ஷன் பண்றாருன்னு நினைச்சேன். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. மனசு திரும்ப ரிப்பீட் இது போயிட்டாரு போல இருக்கு. சரி, இல்ல. இன்னைக்கு வேற என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலா அது வந்துட்டு டீசர்ன்றத விட அது கிளிம்ஸ் மாரி தான் இருந்துச்சு. மோர் லைக். பட் ஆம் அது மேக்கிங் தான் எனக்கு வந்துட்டு எப்படின்னு தெரியல. பட் அ என்ன சொல்ல, பிளாட்ல இன்னும் கொஞ்சம் ஏதோ யோசிச்சிருப்பாங்க போல. பட் ஆனா வந்து ரைட்டிங் சொதப்புமா, இல்ல மேக்கிங் சொதப்புமான்றது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பட் ஏதோ ஒண்ணு சொதப்பும் அப்படின்ற ஒரு ஃபீல் குடுத்துச்சு அது பார்க்குறப்போ. ஒண்ணு ரைட்டிங்கு இல்லன்னா மேக்கிங். ஏதோ ஒண்ணு சொதப்ப போது அதுல. அது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் உண்மையிலேயே நல்லா வந்துச்சுன்னா ஹாப்பி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வந்துட்டு சுரேஷ் கோபி நடிக்கிற இது ஜானகி வி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அந்த படம் ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பட் எனக்கு எனக்கு இங்க ஈவினிங் ஷோ தான். அதுவும் சேலம்ல தான் இருக்குது. ஆ மேபி போய் பார்த்தா பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா சொல்றேன். அதேமாரி இந்த இந்த வாரம் ரிலீஸ் ஆகுறதுல கெவி அந்த படம் வந்து நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு அந்த படம் போகணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு ட்ரென்சூட் அவர்கள் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாரு. உண்மையிலேயே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூவா போட்டிருந்தாரு. ஸோ அந்த படம் வந்துட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை படம் அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த படமும் கண்டிப்பா பிடிக்கும். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. படமாவுமே நல்லாருக்கு. ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த படம் தான் வந்து நான் போணும்னு ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணேன் இந்த வீக்ல. ஸோ அதுவும் பார்க்கணும்.
பிரகாஷ்ண்ணா, நீங்களும் இந்த வாரம் என்ன படம் பார்க்குறீங்க? மத்தவங்களும் பேசுங்க. நம்ம 2 பேரும் பேசுற மாரி மட்டும் இருக்கு. பரணி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ. என்ன ப்ரோ உங்க படம் அப்டேட் ட்வீட் போட்டாலும் அடிக்கிறாங்க. ஆமா. என்ன பண்ண சொல்றீங்க? ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க அமைதியாவும் இருக்க மாட்டீங்க. எத்தனை ஓவர் 2 கிலோமீட்டர்ஸ் நீங்க வேற அடுத்த வாரம் உட்காந்துருக்கீங்க ஒரு இல்ல, 3 இல்ல, இல்ல. வாரமா. ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அ இந்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது தான் பாடல். பட் ஆனா வந்துட்டு சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அது தள்ளி போயிடுச்சு. பட் அ எனக்கு தெரியல. ஆனா அடுத்த வாரம் வந்து வந்துரும்ன்னு சொல்லியிருக்காங்க. வந்துரும்ன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, இந்த புரொடக்ஷன் சைட்ல இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்றது ஒரு ஐடியாவுமே இல்லன்றதுனால தான் நான் மோஸ்ட் லைக்லின்னு இன்னைக்கு வந்து போட்டேன். இல்லன்னா நான் வந்து கன்ஃபார்ம்டா போட்டிருப்பேன். அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். புரொடக்ஷன் சைட்ல தான் டிசிஷன் எடுக்கணும். நமக்கு தகவல் சொல்றவங்க வந்துட்டு இந்த மாரி வந்துரும் ப்ரோ அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அது புரொடக்ஷன் சைட்ல அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும் லாக் பண்ணி. அதுதான். அதனால தான் மோஸ்ட் லைக்லின்னு ஒரு சேஃப் சைடுக்காக போட்டேன். பட் அது என்ன சொல்ல அது ஸ்டார்ட்டிங்லயே வர வேண்டியது. அது கொஞ்சம் தள்ளி போனதுனால, இப்ப நான் ட்வீட் பண்ணாலும் என்னையும் அடிக்கிறாங்க. என்ன பண்றது? சரி பரணி, எனக்கு டவுட்டு. இப்போ இந்த உங்க தரப்பு பூராமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் டேக் பண்ணி திட்டுறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? பிக்காஸ் எனக்கு கிளியர் கன்விக்ஷன் கிடைக்கல. பட் இருந்தாலும் வந்து என்னன்னா, அவங்க சரியா அப்டேட் ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. செப்டம்பர் 5 வச்சுட்டு இன்னுமே வந்து அந்த ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணது, அந்த ஸ்டார்ட்டிங்ல காட்டுன ஃபோர்ஸ் வந்து இப்ப எதுவுமே வந்து இல்லல்ல. அப்டேட்டு சரி, எதுவுமே சரி, ஒண்ணு கூட வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. இன்னும் ஆகஸ்ட் 1 மாசம் தான் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்ல, வேற ஒரு டீசர் இல்ல, அந்த மாரி எதுவுமே இல்லன்றது தான் அதனால தான் புரொடக்ஷன் ஹவுஸ்ல போட்டு திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆகஸ்ட் 1 to 15 அப்டேட்டே விட மாட்டாங்க. அது வந்து ஏன்? கூலி வைப்ல இருக்கும். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. அதனால விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எதுனாலும் அப்புறம் படமே வந்துடும். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நான் இப்போ இது காளிதாஸ் 2 டீசர் பார்த்தேன். எனக்கு வந்து டீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த ஒரு பார்ட் அந்த நேம் சேக் அதுக்காக எடுக்கிறாங்கன்னு தான் தோணுச்சு. பட் டீசர் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு நல்ல படமா வரும்னு நம்புறேன். ஆனா ஒரு நல்ல டேட்ல ரிலீஸ் பண்ணும். இந்த படம் வந்து கண்டிப்பா நல்ல ரிலீஸ் இருக்கும். ஏன்னா 5 ஸ்டார் இருக்காருல்ல, அவரோட பையன் வந்து இதில் நடிக்கிறாருல, அந்த ஒன் ஆஃப் த லீட் வந்து அவரும். அதனால் கண்டிப்பா நல்ல நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல ப்ரொடியூசருங்கிறனால, அவர் பையன் படங்கிறனால கொஞ்சம் பார்த்து நல்ல ரிலீஸ் பண்ணி லாக் பண்ணுவாங்க. நல்லாவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நல்ல ப்ரொமோஷனும் பண்ணுவாங்க. எல்லா வகையிலையும் இந்த படம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா காளிதாஸ் 1 வந்து நான் ரொம்ப என்ன ஹைப்பே இல்லாம எதை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்த படம். அது எனக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சது. டிஃப்ரெண்டா இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். ஸோ இந்த பார்ட்டும் அந்த பேரை கெடுக்காம டீசெண்டா இருந்தா கூட போதும்னு தான் எனக்கு தோணுது. யாரு பூஜை போட்ட படம் தப்பாகுமா ப்ரோ? பூஜைக்கு ஆகாது. யார் போட்ட நானே மறந்துட்டேன், சொல்லுங்க பரவாயில்ல. எஸ்கே. ஓ சரி, நான் மறந்துட்டேன், உண்மையாவே மறந்துட்டேன், எனக்கு தெரியல. எஸ்கே தான் வந்தது. எனக்குமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல ப்ரோ. அப்புறம் ஒரு செகண்ட் கழிச்சா ஞாபகம் வந்துச்சு, அவரு போட்டார்ல. தெரியல, நிறைய அப்டேட் போடுறோமா, மறந்து போயிடுது இப்போலாம். என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கெல்லாம் ஒன்றே என்னன்னா, முன்னாடி ஒரு 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 செட் ஆஃப் டைமில் வந்து என்னன்னா, எனக்கு வந்து என்னன்னா ட்ரெய்லர் பார்க்குறதா என் வேலையே. ட்ரெய்லர் பார்க்குறது பொழுதுபோக்கு. எல்லா லாங்குவேஜ் இருக்க ட்ரெய்லரையும் விரும்பி விரும்பி மாறி ட்ரெய்லர் டீசர் எது வந்தாலும் பார்த்துருவேன். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, தமிழ் எது வந்தாலும் பார்த்துருவேன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ இந்த 6 மணிக்கு மேலே ட்ரெய்லர் பார்க்குற இதே வாய்ப்பே வர மாட்டேங்குது. இப்போ 6 மணிக்கு மேலே வர ட்ரெய்லரே ஒன்று நைட்டு 10 மணிக்கு மேலே பார்க்கணும், இல்லைன்னா காலையில் விடிய காலத்தில் எழுந்துச்சி பார்க்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் என்னன்னு தெரியல. அதனால நிறையா டீசர் ட்ரெய்லர் பார்க்க முடியல. காளிதாஸ் 2 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஞ்சர் திங்ஸ் பார்க்கணும்னு நினச்சேன். எல்லாரும் இப்போ ஐயோ அம்மான்னு ஃபயர் வர்றதை பார்த்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, பார்க்கணும். இன்னும் வேற அது எப்போ பாருங்க ரிலீஸு ஸ்டேஞ்சர் திங்ஸு? நவம்பர் 26 இந்த கிறிஸ்மஸ் வருஷம் ஈவ். தானே? ஆமாமா. நவம்பர் 26 கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் நியூ இயர் ஈவ். 3 பார்ட்டா ரிலீஸ் பண்றாங்க. ஃபினாலே எபிசோடு மட்டும்
லாஸ்ட்டாக வரும். பர்னி ப்ரோ, டாமினிக்கும் பசுக்காவும் எப்போ ஓடிடி வரும்? வாய்ப்பே இல்லை. ப்ரோ பரணி ப்ரோ, பசூக்கா வந்து தமிழ் டப்பிங் கம்ப்ளீட் பண்ணி அது ஏதோ ரெடி பண்ணிட்டாங்க, சீக்கிரம் ப்ரீமியர் ஆக போகுதுன்னு காலையில டிஎல்ல பார்த்தேன். உண்மையா? அப்படியா? தெரியல ப்ரோ. நான் அந்த மாதிரி ஏன் எந்த பர்னி நியூஸும் ப்ரோ, பார்க்கல. அவர் கடைசியா எல்லா படமும் நல்லா தானே கொடுத்தாரு. ஓடிடி வீக்கில் இல்லை வேற எதுவும் பிரச்சனையா? ஓடிடி வீக்லன்னு தான் நினைக்கிறேன். வேற பிரச்சனைன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நீங்கள் யாரோ 2 3 நாள் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே வாங்கிடுறாங்க. ஐ மீன் ஃபஸ்ட்டே வாங்கிடுறாங்க முன்னாடியே ஒன்று. அதேமாரி இந்த சோனி லிவ் தான், சோனி லிவ் ஹாட்ஸ்டார் தான் மேஜர் ஆஃப் த மலையாளம் ஃபிலிம்ஸ் வாங்குறாங்க. இப்போ 1 2 படங்கள் தான் வந்து அமேசான் பிரைம்க்கோ இல்லை இதுக்கோ போகுது. மற்ற படங்கள்லாம் வந்து சும்மா சாதாரண ஒரு சின்ன சின்ன படங்கள்லாம் நான் சொல்கிறேன். மனோரமா மேக்ஸ் இல்லைன்னா வந்துட்டு சைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி இருக்கு. இது 2 தான் போகுது. ஸோ அதுதான் மேஜர் இது. இப்போ பெரிய ஸ்டார் படம்ன்றதுனால ஒரு பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ஒரு ரீசனுமே இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு மேஜர் ஒரு 4 ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஜி5ஓ இல்லை எதுலேயுமே சேல் ஆகாதனால அதை அப்படியே வச்சிருக்காங்களோன்னு இருக்கு. மலையாளம் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும், தமிழ் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓடிடி சேல் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓடிடி சேல் ஆனால் உண்டு, இல்லைன்னா இல்லை, முடிஞ்சு போச்சு. ப்ரோ பரணி ப்ரோ, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும். தமிழ் டப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பட் வந்து ஓடிடி ப்ரீமியருக்கு முன்னாடி டிவி டெலிகாஸ்ட் இருக்குன்னு தான் நான் பார்த்தேன் காலையில. ஓடிடி பத்தி அங்க மென்ஷன் பண்ணல. டிவி டெலிகாஸ்ட்னா எந்த சேனல்னு சொன்னாங்களா? அது சொல்ல ப்ரோ, டிவி டெலிகாஸ்ட் வில் பி டன் சூன்னு போட்டுருந்துச்சு. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி கிங்டமோட ஈவெண்ட் வந்து சென்னையில் நடக்குது, அனிருத் கான்சர்ட். ஆடியோ லான்ச் கூலிக்கு ஹைதராபாத்ல வைக்கிறாங்களா? அது அங்க ஆமா. கிங்டம் இங்க நடக்குது. இங்க அனிருத் கான்சர்ட்ல இல்ல, அது வந்து அங்க நடக்குது. அனிருத் கான்செர்ட்லயா ஆமா வைக்கிறாங்க? ஆமா ஆமா வைக்கிறாங்க பாருங்க ப்ரோ. அனிருத் கான்சர்ட்ல தான் அது நடக்க போகுது. ஐயோ, கான்செர்ட் போலான்னு நினைச்சேன். சரி, ஓகே. கொஞ்ச நேரம் தான் ப்ரோ நடக்கும். அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். ஓகே ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, கருப்போட ஓடிடி டீல் பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா? பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கருப்பு தெரியல, ஆனா சூர்யா 46 வந்து நெட்ஃபிளிக்ஸ் போயிடும். அநேகமா கருப்பும் வந்து நெட்ஃபிளிக்ஸ் டீல் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் இன்னும் 2 நாள். இல்ல ப்ரோ, ஏன்னா அது எப்படியும் வந்து பர்த்டேக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல ப்ரோ? நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த மாதிரி ரூரல் சப்ஜெக்ட்லாம் வாங்க மாட்டாங்க. இல்ல எதுக்காக நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ் இந்த சூர்யா 46 சொன்னேன் அப்படின்னா, தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் கூட சூப்பரான ஒரு டைப்ல இருக்கிறாங்க. பெரும்பாலான படங்கள் அவங்க படங்கள் அழகா நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன். பேசிட்டு இருக்கிறாங்க, இன்னும் உறுதியாகல, பேசிட்டு இருக்காங்க. ஆனா சித்தாரா என்டர்டைன்மெண்ட்னாவே நெட்ஃபிளிக்ஸ் தான் ப்ரோ. அவங்க படம் எப்பயுமே நெட்ஃபிளிக்ஸ் தான் வரும். அது போயிரும். இந்த கருப்பு தான் ஒண்ணு ஜி5 போகும், இல்லைன்னா அமேசான் போகும். கருப்பு அந்த அளவுக்கு ரூரல் இல்லை ப்ரோ. ஜி5 வாங்கினாங்கன்னா சேட்டலைட்டும் சேர்த்து வாங்கிடுவாங்கல்ல ப்ரோ? பரணி ப்ரோ, இன்னொரு விஷயம் தெரியுமா? சிவன் ப்ரோ ஏதாவது சொல்ல வந்தீங்க? பரணி ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஐயோ, 2 3 பேர் சுகன் ப்ரோ, கூப்பிட்டாங்க. சுகன் ப்ரோ, சுகன் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் இயர் தானே சொன்னீங்க, இந்த இயரே ரிலீஸ் ஆகுதா? நேற்று நெக்ஸ்ட் இயர்னு சொன்ன மாதிரி இருந்தது. சுகர் ப்ரோ, நீங்க வேற, எனக்கே லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த வருஷம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம், மறுபடியும் அதுக்கப்புறம் இந்த வருஷம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது. நவம்பர் 26 வந்துடும். ஓகே தலைவா. பரணி ப்ரோ, இன்னொரு விஷயம் தெரியுமா? மாமன் படம் வந்து டைரக்டா டிவிலயும் ஓடிடி ஒரே நேரத்துல வரப்போகுது. சங்கராந்தி ஜி5 அப்படிதானே பண்றாங்க. ஜி5 இப்படிதான் இப்போ ரீசெண்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கு சைடுல அப்படி பண்ணாங்க. நல்ல முடிவு தாங்க. ஏன்னா டிவியில படம் பார்க்குற எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இல்ல. எல்லாரும் வந்து டக்குன்னு ஓடிடி வருது, 3 வாரத்துல பாத்திரலாம். டிவியில வந்து அப்புறமேட்டு பொறுமையா டிவியில நம்ம பார்த்த படமாச்சே, பென்ட்ரைவ்ல ஏற்றி பார்த்துட்டோமே, டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டோமே, அமேசான்ல பார்த்துட்டோமே, நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்துட்டோமே விட்டுறாங்க. அதனால இது மாதிரி டிவிலையும் அதே டைம் போடுறப்ப ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஆடியன்ஸ் இருந்தாச்சும் அது போகும்ல, பார்ப்பாங்கல்ல. அப்போ வந்து டிவியோட சேட்டலைட் ரைட்ஸ் அந்த பிசினஸ் ஆச்சும்
கொஞ்சம் பழைய நிலைமைக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். இப்போ பெரும்பாலான சேட்டலைட்ஸ் விற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ எப்போ தலைவர் ஸ்ட்ரீம் ஆகுது? என்ன டேட்ல ஸ்ட்ரீம் ஆகுது? 15 ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின சிறப்பு திரைப்படம் உங்கள் திரையில் காண தவறாது. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஜி அதை பண்றாங்கன்னா இப்போ சன் டிவிக்கு சன் நெக்ஸ்டோ இல்லை வந்து ஹாட் ஸ்டாருக்கு விஜய் டிவி அதே மாதிரி பண்ணலாம்ல? பண்ணுவாங்க. சன் டிவி வந்து எப்படின்னா இவ்வளோ டிலே பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ளே பண்ணுறதுனால அது மாதிரி ஸ்ட்ரீம் வாங்கினா சீக்கிரம் வாங்கணும்பாங்க, சீக்கிரம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்படி பண்ண நல்லது தான். ஏதோ ஒரு வகையில் வந்து சேட்டலைட் பிஸ்னஸ் வாழ்ந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு உண்மையாலுமே. நான் சொல்கிறேனே, இப்போ நானே வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டிவி பார்த்தது. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு டிவி பார்த்து? டிவியில் படம் பார்க்குறதுலாம் ரொம்ப ரேராக போயிடுச்சு. அது நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் சுத்தம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதை வெயிட் பண்ணுவோம். அவங்க சன் டிவி என்ன முடிவு எடுக்கிறாங்க, விஜய் டிவி என்ன முடிவு எடுக்கு. விஜய் டிவியில் பெரிய படங்களுக்கு வந்து அப்படிலாம் போட்டாலே ரிப்பீட்டில் போடுவாங்க. அது வேறு சங்கடம். சன் டிவியோடதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. 2D தீபாவளிக்கு போட்டுருவாங்க. ஜனநாயகன் வந்து இதுக்கு போட்டுருவாங்க. சன் டிவிட்ட போச்சுன்னா ஏப்ரல் 14 போடுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுதான் வரும். பொங்கலுக்கு வந்து ஏதாவது நடுவில் ஏதாவது ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும், அதை போடுவாங்க. சன் டிவியோட இதே அதான். மேக்ஸிமம் அவ்வளோ நாள் தான். ஆக்சுவலாக எனக்கு விஜய் டிவி கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ப்ரீமியர்லேயே படத்தை டெலிகாஸ்ட் பண்ணும்போது சீன்ஸ் கட் பண்ணுவாங்க ப்ரோ. நிறைய நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ப்ரீமியர் அப்பவே கட் பண்ணுவாங்க. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நியாயமா ஒரு தெலுங்கு நண்பரை ரிமூவ் பண்ணி விட்டீங்க. ஒரு மாதிரி நாய்ஸ் வந்துச்சு, அதனால தான். தெலுங்கு சைட்லேருந்து கண்டனம் தெரிவிக்க போகிறாங்க பரணி ப்ரோ. கண்டனம் ஆமா தெரிவிச்சுட்டு போறாங்க. என்ன நம்ம பார்க்காத கண்டனமா? மாவீரன் ப்ரோ, இந்த நாளைக்கு ஏதாவது படம் போறீங்களா? நாளைக்கு இல்லை நாளைக்கு? எதுவுமே ரிலீஸ் இல்லை ப்ரோ இங்க இந்த வாரம் ட்ரை. நான் அயன் ரிலீஸ் ஆகும் போலான்னு பார்த்தேன், அது பார்த்தா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த வாரம் என்ன படத்துக்கு போறீங்க? என்ன ஐடியா? இந்த வாரம் ஃபர்ஸ்ட் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது சொல்லுங்க பாப்போம். 11 படம் ரிலீஸ் ஆகுதா? டெய்லி ஒன்று பரணி ப்ரோ மறுபடியும் அந்த 11 படத்தை சொல்லட்டும் ப்ரோ. அவர் 11 படம் சும்மா பார்க்க மாட்டாரு. அவருக்கு 4 படம் இல்லைங்க, சொல்றேன். அவருக்கு 4 சொல்லுங்க படம் பாருங்க. நான் சொல்றேன். ட்ரெண்டிங், பன் பட்டர் ஜாம், கெவி கெவி கெவி, அவ்வளவுதான். நான் 4 சொல்றேன், 3 தான் சொன்னீங்க. மிச்சம் ஒண்ணுங்க. இருங்க நான் தேடுறேன்னா, நானே போய் தேடணும் அது எங்க இருக்குன்னு. சரி சரி, வேணாம் விட்டுருங்க. இல்ல நான் சொல்றேன். ஜென்ம நட்சத்திரம். ஓகே, அப்போ இந்த நாளில் வந்து ட்ரெண்டிங் போகலான்னு ஒரு ஐடியா இருக்கு வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் வந்து ஜென்ம நட்சத்திரம் போகலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பதிலாக அந்த கெவின் அப்படின்னு ஒரு படம் சொல்றாங்களே, அது போகலாமாங்கிற எண்ணமும் இருக்கு. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா. அதாவது 4ல் 2 பார்த்துருவேன். எந்த 2 அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தான் தெரியும். வேலைக்கிழமை நம்ம ஏன்னா நாளைக்கு ஷோ டைம் ஒதுக்கிறத பொறுத்த இருக்கு. பன்பட்டர் ஜாம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றது, என்ன சொல்றது, இப்ப வடிவேலு கதையாச்சும் ஆயிடுச்சு. என்ன சொல்றதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கதையதான் வடிவேல் கதையா ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்லணுமே, என்ன சொல்றது. அதித்தி சங்கர் பாடி ஒரு பாட்டு அந்த படத்தை ரிலீஸ் ஆச்சு, யாராவது கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அது எனக்கு பிடிக்கல. அது ஒரு மாதிரி பழைய பழைய ஸ்டைல்ல ஒரு மாதிரி இந்த சாங்லாம் வரும்ல, ஒரு ஒரு கிளுகிளுப்பு சாங் மாதிரி, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பெல்லாம் வரும்ல ப்ரோ, விஷால் ப்ரோ மிஸ் பண்றேன். அப்பெல்லாம் வரும்ல 90s படத்துலலாம், அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ட்ரெண்ட்ஸுட் ப்ரோ அந்த கெவி படத்தை பார்த்துட்டு 3.75 கொடுத்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆமா ப்ரோ, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே ஸ்பேஸ்ல தான் சொன்னேன். அதனாலதான் அந்த படத்தை பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. படம் வந்து ட்ரெண்டிங் போகலாம் அப்படின்னா, ட்ரெண்டிங் வந்து எப்படின்னா அந்த 4 படம் தான் பார்க்குற ஐடியா. 4ல் 2ல் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு, மற்ற மக்களும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இப்போ ட்ரெண்டிங் ஷோ போயிட்டு இருக்கு. இந்த ஷோ முடிஞ்சோன்னா சுகுமார் ப்ரோ வருவார், அவரோட ஒப்பீனியன் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ரெண்டாவது எதுக்கு அதை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு தான் நமக்கு ஷோ டைம் ஒதுக்குவாங்க திருச்சியில். வியாழக்கிழமை தானே. இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு வந்து சின்ன பட்ஜெட் படங்கிறதுனால வியாழக்கிழமை ஷோ அலாட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன ஷோ வந்து வசதியாக இருக்கும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படங்களை முடிவு பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. இன்ன வரைக்கும் ஒரு படத்தை கூட புக்கிங் ஓப்பன் பண்ணல. பரணி ப்ரோ கமெண்ட் செக்ஷன் உங்கள்ட்ட ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்காரு, SK24 வந்து சிபியா இல்ல வெங்கட பிரபுவான்? வெங்கட் அதான் நேத்தே ஒரு ஸ்பேஸ்ல சொன்னாரே பரணி ப்ரோ,
இதை நான் இப்போ ஓபன் பண்ண முடியாது. ஆமா. ஆனா அது வெங்கட் பிரபு கிடையாது. சிவி என்னால ஓப்பன் சக்கரவர்த்தி. பண்ண முடியாது. என்ன ப்ரோ? சிவி தானே ப்ரோ? இல்ல. நான் ஒருத்தவங்களுக்கு வந்து இது குடுத்துருக்கேன். எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் என்கிட்ட ஒரு வாக்கு விஷயம் கொடுத்திருக்காரு. ஆமா. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது, இதெல்லாம் எதுவும் இப்போதைக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லிர்றாங்களா, அதனால சில விஷயம் என்னால சொல்ல முடியல. அது அஃபிஷியலா வர வரைக்கும் எதுவும் சொல்லாதீங்க அப்டின்ட்டாங்க. இல்லன்னா, உங்களுக்கு சொல்றோம் எப்போ போடலாம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்லிர்றாங்க. ஸோ அதனால சில விஷயங்கள் மட்டும் என்னால சொல்ல முடியல. நான் இந்த மதராசி ஃபர்ஸ்ட்டு சிங்கிளே நான் 3 நாளா இந்த ஸ்பேஸ்லயே வந்துட்டு சொல்லிட்டேன். ஜூலை 20க்கு மேல வருது, ஜூலை 20க்கு மேல வருதுன்னு. இன்னைக்கு போட்டதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைய போட்டு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க பிரதர். ப்ரோ இது அனிருத் வந்து ஹைதராபாத் வராராம். எதுக்கு? கூலி ஆடி லான்ச்சுக்கா? கூலி ஆடியோ ஆமா லான்ச். அங்கதான் நடக்க போதாம் ப்ரோ. நடக்கட்டும். ஏன்னா தமிழ் சைடு அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுங்கிறது ஹெவியா தேவைப்படாது. தெலுங்குல வார் 2 ரிலீஸ் ஆகுறதுனால அங்க வந்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நடத்திட்டு ஆடி லான்ச் அங்கே நடத்தாலும் எப்படி பார்த்தாலும் எப்படியும் இவரோட ஸ்பீச் தான் அங்கே வந்து ஹைலைட் ஆக போகுது. அதனால எங்க நடத்தினா என்ன நடக்கட்டும். அனிருத்தோட கான்செப்டும் அங்கே இன்னொரு பெரிய பூஸ்டா இருக்கும் படத்துக்கு. இதுல வேற அவரு தனி கான்செப்ட் வேற நடத்துறாருல ஹுக்கும் டூர். அது எப்போ பாருங்க 29ஆம் தேதியா 26ஆ? 26 26 ப்ரோ. 26 அது ஆகஸ்ட் 2 ஆடி லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்சு ரைட் ஓகே பேக் டு பேக் பயங்கரமா இருக்கும். இன்னும் கரெக்டா 30 நாளுங்கிறதே படம் இன்னும் கரெக்டா 30 நாள் இருக்கா 28 நாள் தான் இருக்கு. 4 வாரம் கரெக்டா. ஆமாமா. இதனாலதான் மதராசி அப்டேட்லாம் ரொம்ப டிலே ஆகுது போல இருக்கு. பேக் டு பேக் அடுத்தடுத்து வரலன்னு. எஸ். இல்ல ப்ரோ அவர் வந்து லைவா வந்து ஈவென்ட் நடத்த போறாராம் அனிருத். அப்படிதான் தெலுங்கு பேஜஸ் எல்லாம் போடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. அதுதான் ப்ரோ, கிங்டமோடது சென்னையில் நடக்க போகுது லைவா. அந்த கான்செப்ட்ல ஹைதராபாத்ல லைவா நடக்க போகுது. அங்கேயும் அதே அனிருத்து ஆடியோ லஞ்சு சேர்த்து பண்றாங்க ஹைதராபாத்ல கூலியோடது. நல்ல வேலை ப்ரோ. நமக்கெல்லாம் கொஞ்சம் பாசஸ் கிடைக்கும் ப்ரோ. இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கன்னா கிடைக்காது, அங்க கொஞ்சம் போலாம். ப்ரோ நீங்க இவரு சொல்லியிருந்தால சுகுமார் ஏதோ ட்விட்டர் பிளாஸ்ட் நல்லா அப்டேட் வருது அப்படி என்ன படம் இன்னைக்கு வருதா அது? இன்னைக்கா காலைல போட்டாரா மதியானம் போட்டாரா டைம் சொல்லுங்க காலையில அதுக்கு மேலே சொல்றேன். காலையில போட்டாரு. மதியம் போட்டாரு. ஒரு 11-12 மணி அதான் இருக்கும். மத்தியானம் நிறைய வந்துட்டு பேர் மதியம் பிரேம்குமார் படம். 3 மணிக்கு வந்துச்சு இல்ல விக்ரம் பிரேம்குமார் படம் அதை தான் சொல்லியிருப்பாரு. தெரிஞ்சுக்கிட்ட ப்ரோ, எல்லாருக்கும் தெரியாத அப்டேட் கூட நினைச்சுக்கேன்னா. நீங்க நினைச்சிட்டீங்க என்ன பண்றது. அவரும் நேத்து நைட்டு ஸ்பேஸ்ல சொல்லியாச்சு அந்த படம் கன்ஃபார்ம். ப்ரோ அது அவருக்கு வந்து விக்ரம் சாருக்கு வந்து செம்மையா இருக்கும் அவரு பிரேமோட. இவரு ஒரு யதார்த்தமா நடிப்பாரா, அவர் யதார்த்தமா டைரக்ட் பண்ற ஒரு டைரக்டர். 2 பேரும் சேர்ந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது அந்த மாதிரி படம் இல்லை, ஆக்ஷன் படம். அது எனக்கு தெரியல. ஆக்ஷன் நான் 10 கெட்டப்பா அதெல்லாம் விட்டுருங்க, வேணாம் அந்த டாபிக் வேணாம். அடுத்து 3 பிஹெச்கே படம் நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஆவரேஜ் மாதிரி தான் தெரிஞ்சது படம். அதான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எனக்கும் ஆவரேஜா தான் இருந்துச்சு அந்த படம். ஏன்னா நிறைய பேர் நல்லா இருக்கு பிரகாஷ் ப்ரோட சொல்லியிருந்தாரு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். அந்த டேரக்டர் படம் நல்லா எடுத்த ஒரு ப்ரீவியஸ் படம் தான் போனோம். பட் ஆனால் ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை பார்க்குறப்ப. எப்படி ஒரு திருப்பினா ஒரு எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி வீடு வாங்குறான்னு காமிக்கிறேன். அது குடும்பஸ்தன்னா குடும்பஸ்தான் படத்துல மிடில் கிளாஸ் ஃபேமிலி காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு எப்படின்னா ஒரு ஃபீல் குட் மூவியா நல்லா இருந்துச்சு. பட் இது பாக்குற அப்படி இல்லை எனக்கு. மதன் ப்ரோ பட் அதனால இப்போ இந்த 3 பிஹெச்க்கு ப்ரோ ஹிட்டா ப்ரோ தியேட்டர்ல இருக்கா தெரியுமா? மேபி ஓகே தான் நினைக்கிறேன். இல்ல அது ஹிட் படம் தியேட்டருக்குலாம் ஹிட் தான். 3 BH ஹிட் அதான் தான். பேஸ்மெண்ட் வந்துடும். பட் ரொம்ப பட்ஜெட் கம்மி தானே. ஆனா ரொம்ப நிறைய பேர் சொன்ன அளவுக்கு இல்லைங்க படம். ப்ரோ பரணி ப்ரோ நியூஸ் பாத்தீங்களா? எஸ்கே வந்து கிங்காங் அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு, கல்யாணத்துக்கு போக முடியலன்னு. அப்படியா ப்ரோ? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி தான் தெரியும். யாரோ பரணிட்ட கேட்டாங்க எஸ்கே வந்து அடுத்த படம் யாருன்னு. அந்த வலைப்பேச்சோட சொன்னாங்களே ஏதோ லாக் பண்ணிட்டாங்க விபி படம், அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏதோ ப்ரீவியஸா ஏதோ வாங்கின அந்த லோன் அந்த இது அட்ஜஸ்ட் பணத்துக்காக திருப்பி பேஷன் ஸ்டுடியோ இன்னொரு பினான்சியர் அப்புறம் வந்து சிபின்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா பரணி? அதான் அவனை எங்க இருந்து மோப்ப முடியாதுன்னு தெரியல. கரெக்டா ஒன்னொன்னா லீக் பண்ணிடுறானுங்க அவனுங்க.
அந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி மட்டும் இல்ல எதுவும் அதான் கேட்கல. அதான் கரெக்டா பாருங்கன்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவீங்க ப்ரோன்னு பார்த்தா அதை சொல்ல மாட்டீங்க கிடைச்சல. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்றீங்க. ப்ரோ பரணி ப்ரோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் டிஎம்ல பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பரணி ப்ரோ, இன்னைக்கு ஒரு காலையில ஏதோ ஒரு டிஎல்ல கொஞ்சம் நியூஸ் பாத்தீங்களா? இந்த Indian 3 ஏதோ ரஜினி ஹெல்ப் பண்ணாரு, அது ஃபேக்கா உண்மையா? Indian 3 ரஜினி ஹெல்ப் பண்ணாரா? அப்படிதான் காலைல 2-3 ட்வீட் பார்த்தேன். அவருங்க போட்டோ வந்தோடனே ரஜினி வந்து இந்தியன் 3க்கு வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. ட்வீட் போட்டாங்க யாரோ. அது 2-3 ஐடி யாரோ போட்டுருந்துச்சு. அதுல எலெக்ஷன் அந்த ஒரு இது மாதிரி தான் போட்டிருந்துச்சு இந்த போட்டோல. பொலிட்டிக்கலா அப்படிதான் போட்டிருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, ரஜினி வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு மீதி எடுக்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏதோ லைக்காக்கு ஏதோ பேசினாராம் போட்டிருந்தாங்க. லைக்கா கிட்டயும் கமல் கிட்டயும் உட்காந்து பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் சேலரி வாங்காம இருக்கிற படத்தை மட்டும் கரெக்டா முடிச்சு கொடுக்குற மாதிரி அவர் பேசி கொடுத்தாருன்னு ட்வீட்ஸ் வந்துச்சு. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. நிறைய டியூஸ் வந்துச்சு, அதான் கேட்டேன். மேபி சங்கர்கா தான் பேசணும். அவனுங்க இருக்க லாக்குக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது இந்தியன் 3லாம். பிரகாஷ் ப்ரோ உண்மையா அது? இல்ல ஏன்னா வந்து இந்தியன் 3 வந்து தொடங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா தொடங்குமாங்கிறது தெரியல. இந்தியன் 3 தொடங்குறதுக்கு ஒரு முயற்சி மட்டும் பண்றாங்க. அது எப்படியாவது வந்து கமலை வந்து சம்மதிக்க வச்சு ஒரு 15 நாள் டோட்டல் கால்ஷீட் 15 நாள் மட்டும் வாங்கி படத்தை எடுத்துடலான்னு. ஆனா வந்து நடக்குமான்னு தெரியல. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பல வகையில கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ கமலுக்கும் 2 படம் ஃப்ளாப்பு. எப்படின்னா வந்து இந்தியன் 2வும் சரி, தக் லைஃபும் சரி. சங்கருக்கு நீங்கள் சொல்லவே வேணாம், கடந்த 10-15 வருஷமா அப்படி தான் இருக்கிறாரு. அதனால் வந்து எப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சைடு உங்களுக்கு வந்து பூஸ்ட் எகுறுதோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வேகம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா அப்படி பிரகாஷ் ப்ரோ, நிப்பாட்டினா அப்போ இன்னைக்கு வந்து நியூஸ் உண்மைதானா? அது தியேட்டர்ல வந்தா எப்படி ப்ரோ, என்ன ப்ரோ, என்ன எப்படி வந்து இல்ல பாப்பாங்க, இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஓடிடி எப்படி பிரகாஷ் நிற்கும்? ப்ரோ சொல்றதுக்கு ஏன்னா அந்த படம் வந்து ஒன்ஸ் எடுக்கிறாங்கன்னா எல்லா ஹீரோக்கும் அட்வான்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்தியன் 2 ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்தியன் 3 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது எல்லாமே அட்வான்ஸ் கேட்பாங்க. அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு அட்வான்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன அட்வான்ஸ் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி ஃபினான்ஸ் அந்த செட்டில்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் பண்றாலும் ரொம்ப லாஸ் தான் ஆகும். ஏன்னா இந்தியன் 2 படம் முடிஞ்சு அந்த டீசரை பார்த்தே எனக்கு ரொம்ப 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 ஒஸ்டா இருந்துச்சு. அந்த விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் பார்த்தப்பே இதோட அந்த ஃபர்னிச்சரை இது பண்ணிக்கலாம். கரெக்டா ப்ரோ, அது வேஸ்ட் தான் அது. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அப்ப இன்னைக்கு அந்த டாக்ஸ் போனது உண்மைதானா நீங்க சொல்றத பார்த்தா? இல்லை, இந்த டாக்ஸ் வந்து ஒரு மாசமாவே போயிட்டு தானே இருக்கு. ஒரு மாசமாவே போயிட்டு தான் இருக்கு. இப்போ ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து 2 பேர்த்தையும் சமரச பேச்சுவார்த்தைக்கு வேணா முயற்சி பண்றாருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் நானும் பார்த்தேன். உண்மையா இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உண்மையா இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு அது தெரியல. இந்த இந்தியன் 3 வந்து நடக்குமா? ஏன்னா வந்து எடுத்த வரைக்கும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது லைக்காவோட ஒரு ஐடியா. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. அதை இப்போ எடுக்க வேண்டிய ஒரு 15 நாள் சீக்வன்ஸ் எடுத்து படத்தை கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னும் எனக்கு நெகட்டிவ் ஆயிரும், எனக்கு படத்து மேல எனக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் முடிச்சு கொடுத்துட்டா படம் எனக்கு. ஏன்னா படத்துடைய மெயின் ஜீவன், அதாவது மெயின் ஜீவன் வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான். அதை தான் நான் இந்தியன் 3ல தான் பதுக்கி வச்சிருக்கேன். அப்போ இந்தியன் 3 வந்து நல்லா வரணும் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணி படத்தை நான் கொடுக்கணும். அன்கம்ப்ளீட் வெர்ஷன் வந்து நான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணா எனக்கு இன்னும் அடி விழுவும், எனக்கு மார்க்கெட் டோட்டலாக காலி பண்ணி விட்டுரும். அதனால சங்கர் அதை வந்து நான் ஒத்துக்கல அப்படின்ட்டாரு. கம்ப்ளீட் தான் பண்ணணுங்கிறதுக்கு லைக்கா ஒத்துக்கல. ஏன்னா மேற்கொண்டு அந்த படத்தில் செலவு பண்ணி, ஏன்னா அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஓடிடி விற்க முடியாது, சேட்டலைட் விற்க முடியாது, தேட்டருக்கெல்லாம் நீங்கள் வந்து ரைட்ஸ் வந்து போக முடியாது. அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணணும். அப்போ எல்லா ஏரியாவும், இப்போ ஒரு ஏரியா மட்டும்னா பரவாயில்ல, தமிழ்நாடு மட்டும்னா பரவாயில்ல, டோட்டல் ஏரியா வேர்ல்டு வைடு வந்து நீங்கள் ஓன் ரிலீஸ் பண்ணணும். டிஜிட்டல் சேட்டலைட் விற்க முடியாது அப்படின்னா நீங்கள் காசை இறக்கி வேஸ்ட்டு தானே. அது வந்து பெரிய ரிஸ்க். அது வந்து யாராவது அசூரன்ஸ் கொடுக்குற ஒளி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா லைக்காவும் ஒரு கம்பேக் கொடுக்குன்னு பாக்குறாங்க. ப்ரீவியஸ் படமும் வருஷலா படம் பிளாப் தான் லைக்காக்கு. பெருசா ஒண்ணுமே பெருசா போல. அதனால நல்ல படமா இருக்கும் தான் அவங்களுக்கு சேஃப். ப்ரோ இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு டவுட் இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த தக் லைஃப் வந்து கமல் ஓன் ரிலீஸ்னால தான் பயங்கர லாஸ்னால தான் இப்போ வந்து இந்த அன்பறிவு ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போகுதுங்கிறாங்களே, அது அதனால தானா ப்ரோ? இல்ல அதனாலலாம் இல்லை. அவர் வந்து திடீர்னு வந்து அவர் ராஜ்யசபா அவர் கிடைச்சிருச்சு. அது ராஜ்யசபா பதவி ஏற்க போறாரு. பதவி ஏற்றுட்டு அவரு அந்த பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. அந்த முதல் பேச்சு, அந்த மேலே போய் அங்கே கலந்துக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாரு. அதை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், படத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு மாசம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாங்கிறது தான். சினிமாக்காக மட்டுமே இல்லை. ஏன்னா கமல் பார்க்காத வந்து
அடிலாம் கிடையாது, தோல்வி இருக்குல்ல, அந்த தோல்வியில் அவர் அதுக்கு மேலே பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா சினிமாவில் இதெல்லாம் நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். சினிமாவில் தான் முதலீடு போடுவார். எப்படியோ அவர் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவில் தான் இறக்குவார். இது வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியலுக்கு நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு பதவி கிடைச்சிருக்கு. அந்த பதவி கிடைச்ச உடனே நம்ம சினிமா ஷூட்டிங் போகிறத விட அதை ஃபஸ்ட்டு பங்கெடுத்து அதை நம்ம வந்து எப்படி நமக்கு அது எப்படி சொல்கிறோம், எப்படி வந்து நம்ம செயலாற்ற முடியுங்கிறத அவர் வந்து முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போக போகிறார் படத்துக்கு. பிரகாஷ் ப்ரோ, கூலி இன்சைட் டாக் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? படம் டாக் எப்படி இருக்கு? இப்போதைக்கு அது யாருக்குமே தெரியாதுங்க. யார் சொன்னாலும் ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து படம் ரெடி ஆகணும் கம்ப்ளீட்டாக. அது வந்து இந்த மந்த் எண்டில் தான் ரெடி ஆகும். கிட்டத்தட்ட ஜூலை 26, 27க்கு மேலே தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டட். அது இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகும். அதாவது ரிலீஸ் ஆகும்னா அப்போ தான் ரெடி ஆகும். அப்போ தான் நீங்கள் வேணால் இன்சைட் டாக்னு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் நம்பலாம். இப்போ சொல்கிறது வேஸ்ட்டு தான். இல்லை, நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கூலியா ஜெயிலா? இப்படி அந்த கேட்டகரிக்குள்ளே போக முடியல. ரெண்டுமே வந்து சூப்பர் ஸ்டார் படம். ரெண்டுமே இன்னைக்கு உள்ள தமிழ் சினிமாவில் 2 டாப் டேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சனு, இவங்க தான் வந்து இன்னைக்கு டாப்பு. அடுத்து அட்லி இப்போ தமிழ் படம் பண்ணலைங்கிறனால விட்டுருவோம். டாப்பில் போனால் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் வச்சிருக்காங்க. அது போக 2லேயுமே மல்டி ஸ்டார், பயங்கரமான எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. கூலியில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அமீர் கான், மலையாளத்தில் சௌபின் சபீர், கன்னடத்தில் உபேந்திரா, தெலுங்கில் நாகார்ஜுனா, தமிழ்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் சத்யராஜ், ஸ்ருதிகாசன், இப்படி இவ்வளோ பெரிய கேஸ்ட்டு. தெலுங்கு அப்படியே ஜெயிலர் 2ல போனீங்கன்னா அங்கிட்ட அதே மாதிரி மோகன்லால், சிவராஜ்குமார், பாலையா, ஷாருக்கான், அங்கே போகிறது அது இன்னும் கொஞ்சம் பிரகாஷ் ப்ரோ, போற போக்குல ஒரு அப்டேட்டை விட்டு போயிட்டீங்க. ஷாருக்கான் ஐயோ, இது ஏற்கனவே நான் ட்வீட்டே போட்டேனே நான் தான். ஜெயிலர் 2ல ஷாருக்கான் வந்து கேமியோ பண்ணுறாருன்னு. இல்ல ப்ரோ, அது ஒவ்வொரு டைமும் நீங்க சொல்லும் போது எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல ப்ரோ. அதெல்லாம் ஃபஹத் உண்மையான பகத் பாசில அதில் கேட்டுருக்காங்க. அது ஷூட்டிங் போறாரு. எஜே சூர்யா போயிட்டாரு ஷூட்டிங். எஜே சூர்யா, யோகி பாபு காம்பினேஷன் சீன்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் சார் அதுல? எஜே சூர்யா ஃபர்ஸ்ட் இல்ல, பிரகாஷ் ப்ரோ எஜே சூர்யா முத நாள் போறப்பயே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல எஜே சூர்யா ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டப்போ ஒரு ட்வீட் போட்டு எஜே சூர்யா நடிக்கிறாரா இல்லையான்னு தெரியல, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு. அதே மாதிரிதான் இப்போ ஷாருக்கான் நீ சொன்னவங்களும். ஷாருக்கான் வந்து அவர் ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் வர மாதிரி நீ சொன்னாரு. அதே மாதிரி எஜே சூர்யா எனக்கு நான் உங்களை முதல்ல ஸ்பேஸை சொல்லி தெரியுமான்னு தெரியல, எத்தனை ஞாபகத்தில் யோகி பாபு கூட சீன்ஸ் எடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி தெரியல. ஏன்னா யோகி பாபு இந்த படத்தில் காமெடி ரோல் பண்றாரு, எஜே சூர்யா வில்லன் ரோல் பண்றாரு ஜெயிலர் 2ல. அப்போ எப்படி இவருக்கோட காம்பினேஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்குன்னு தெரியல. இது நான் அப்போ கேள்விப்பட்ட வகையில் யோகி பாபுக்கும் எஜே சூர்யாக்குமான சீன்ஸ் தான் வந்து நிறைய எடுத்துருக்காங்க. அப்போ அவரை பிடிச்சி முத்துவேல் பாண்டியனை பிடிப்பாங்க ப்ரோ. அவரு பிரகாஷ் ப்ரோ ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் இன்ட்ரோ கொடுத்தாலே போல. எப்படி பிடிப்பாரு அப்படிலாம் விட்டுருங்க, அதெல்லாம் பெரிய ட்விஸ்டா இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, எனக்கு கூலியை விட ஜெயிலர் 2 ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா லோகிக்கு எப்படின்னா ஒரு சாதாரண ஹீரோவை பெருசா காமிப்பாரு. பட் லோகியை பார்த்த வரைக்கும் பெரிய ஹீரோவுக்கு உள்ள ப்ரெஷர் எடுத்துட்டு ஒர்க் பண்றாரான்னு தெரியல. லோகியும் சரி அச்சுவினோத்தும் சரி, அது பார்த்த வரைக்கும் ஒரு எனக்கு பர்சனலா நான் சொல்றது, அது தனிப்பட்ட இது இஷ்யூவா சொல்றேன். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எல்லா படத்தையும் பார்த்துருவோம் ஷோ. பட் நான் கூலியை விட ஜெயிலுக்கு ரொம்ப இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்னன்னா இல்ல மதன் ப்ரோ, ஒரு 10 நிமிஷம் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ சீன் வச்சே முடிச்சிருவாங்களோன்னு இருக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தா. இல்ல அப்படிலாம் கிடையாது. நம்ம நெகட்டிவாலாம் சொல்ல வேணாம். ரொம்ப இந்தியன் சினிமாவே வேர்ல்டு சினிமா எக்ஸ்பெக்ட் பண்ற படமா கூலி வந்துட்டு. பட் பர்சனலா எனக்கு வந்து ஜெயிலர் 2 ரொம்ப கூலியை தாண்டி அடிக்கணும்னு நினைக்கிறேன் கலெக்ஷன். அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் என்னோட இது பர்சனல் இது இல்லைங்க, அடிச்ச சந்தோஷம் தானே. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னும் அதை விட கலெக்ஷன் ஆனால் ரஜினி ரசிகர்கள் டபுள் குஷி தான். இந்த படம் ஒரு 1000 கோடி, அந்த படம் ஒரு 1000 கோடி தான். அவங்க இன்னும் குஷியில வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். சந்தோஷம் தானே. ஒரு படத்தோட அதிக கூட வசூல் கலெக்ஷன் நல்ல ரிப்போர்ட் அப்படின்னா எல்லா வகையும் சந்தோஷம் தான். உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜெயிலர் 2 நிறையா இருக்குங்கிறீங்க. சந்தோஷம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல தலைவர் அந்த மாதிரி யாரும் காமிச்சதே இல்லைங்க. ஒரு எப்படி சொன்னா கபாலில ரஜித் சூப்பரா காமிச்சாரு, காலையிலயும் காமிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுனா வந்து பேட்டையில நல்லா காமிச்சாரு, கார்த்திக் சூப்பரா காமிச்சாரு, செதுக்கி கேட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயிலர்ல ரொம்ப ஒரு எப்படி இவரை காமிக்கணுமோ அப்படி காமிச்சார்ல நெல்சன் ப்ரோ. மதன் ப்ரோ மோடுக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா ஜெயிலர்ல கிழிச்சிட்டாரு ரஜினியை வச்சு, சரியான ஸ்கிரீன் பிரசன்ஸ். அந்த மாதிரி யாருமே பண்ணல அவரை.
இல்ல எப்படி மதன் ப்ரோ, இல்ல நீங்க எல்லாம் ஜெயலலிதா, எனக்கு என்னமோ கோழினா அப்படி இருக்குமோன்னு தோணுது. அது பார்ப்போம். ஏன் ரெண்டும் ஐயா படம் தான், கொண்டாடுவோம். ப்ரோ எனக்கு டக்குன்னு ஹரிஷ் ப்ரோ வாய்ஸ் கேட்கும்போது சுகுமார் ப்ரோ பேசுற மாதிரியே இருக்கு. யாரு தமிழனா அது? விஷால் ப்ரோ தமிழன் இல்ல ப்ரோ மெய்யழகன். நீங்களுமா? ஏன் ப்ரோ? விஷால் ப்ரோ என்ன இன்னைக்கு லேட்டு? சார் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு சார், சாரி சார். ப்ரோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரகாஷ் ப்ரோ ஒரு நற்செய்தி சொல்றேன். நம்ம விஷால் ப்ரோ வந்து மதுரை சிட்டி ஃபுட் பிளாகர் ஆயிட்டாரு. அவரு இனிமேல் ஃபுட் பிளாகர் ரீல்ஸ் போடுவாரு. எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல. ஏங்க 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 இப்படி பண்றீங்க? உண்மைதானே விஷால் ப்ரோ? அண்ணே எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கானுங்க, அதுக்கு நீங்க ஏதாவது சேர்ந்து உதவி பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்ண்ணே. என்ன அப்படின்னா, இந்த வாரத்துக்குள்ள நான் கொடுக்கணும் 10 ஐகானிக் ஷாட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஐகானிக் ஷாட்ஸ் தான். எனக்கு டக்குன்னு தளபதி தவிர 2-3 தான் தோணுது. ஏதாவது ஐகானிக் ஷாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரோ சொல்லுங்க. அன்பே சிவம்ல கமல் இப்படி உட்காந்துருப்பார், மாதவன் அப்படி உட்காந்துருப்பார்ல, அதை எடுத்துக்கோங்க. நிறையா இருக்கு நமக்கு யோசிச்சோம்னா. ப்ரோ துப்பாக்கில இல்ல இருக்கா இல்ல, ப்ரோ? டக்குன்னு துப்பாக்கி திரும்பினா அந்த எல்லாம் ரஜினி படமாவே. ஸ்மோக் சீனு, எதுங்க ஸ்மோக் எதுங்க? சீன் இருக்கு. இந்த துப்பாக்கி ஸ்மோக் சீனு. ஓகே ஓகே சூப்பர். நான் எது யோசிச்சிருந்தேன்னா, ப்ரோ தளபதியில அந்த இது ப்ரோ பண்ணுவார்ல, அது அண்ணாமலையில போய் நிப்பார் தெரியுமா, அந்த மலை உச்சியில, அந்த ஷாட்டு. நாயகன்ல கதவை திறக்கிறது. அப்புறம் இப்ப துப்பாக்கி சொன்னீங்க, அது சூப்பர். ப்ரோ அப்புறம் இன்னொன்னு யாரோ சொன்னாங்களே. ப்ரோ மெர்சல்ல வெற்றிமாறனோட ஷார்ட்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. விஸ்வரூபத்தை விட்டுட்டீங்க. விஸ்வரூபம் கமல். ஸ்லோமோல திரும்புறது, அதை வேணா வைக்கலாம், மஜாவா இருக்கும். விஷால் ப்ரோ கூலி கூலி மெர்சல் இன்டர்வெல்ல வெற்றிமாறன் தியேட்டருக்குள்ள வர சீன் விஷால் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கூலி ப்ரோமோல அப்புறம் இது இந்த ஷாட் இருக்கு. இதுங்க பரணி ப்ரோ, ஏதோ கூலி என்ன பரணி ப்ரோ? கூலி ப்ரோமோல கடைசி ஷாட்டு. அரங்க அதெல்லாம் படத்திலே அது வராதான் என்ஜி ப்ரோ பரணி. ஷாட். அது படத்திலே வராதான் ப்ரோ. எல்லாம் எங்க ப்ரோ என்ஜி ஷாட் லோக்கி தான். இப்படி படத்திலே சொல்லிட்டாரு. வராதான். நான் ப்ரோ இதுவே என்ஜி ஷாட்டா? எனக்கு ஷாக் ஆயிட்டேன் ப்ரோ. நான் இது என்ஜி ஷாட்டா? படத்திலே படத்துல வராதான். அது வராதா? ஆக்சுவலா அதுக்கப்புறம் நான் அதை போய் அந்த ப்ரோமோ பார்த்தேன். கட்ல வந்து எதுவுமே வராதான். ஓப்பனிங்ல ஷோபி ரைட்டா? நடந்து வராருல, அப்ப நீங்க சைடுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதுல 2-3 பேர் கேமராவெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. ஓகே, அதை நான் கவனிக்கவே இல்லை ஆரம்பத்துல. கோபி கிட்ட வந்து போஸ்டர் கேட்டாராம் ப்ரோ. அவரால் அந்த டைமுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்க ப்ரோ ஸ்டட்லாம் எடுத்து போட்டு வீடியோவா இதெல்லாம் நம்புற போட்டாங்க. மாதிரியா ப்ரோ இருக்கு இதெல்லாம்? இன்னொன்னு நம்புறோம் தலைவா, நம்புறோமோ அவர் இல்லையோ, தானே சொல்றாரு. கோபி இந்த வேலையை பார்த்தது நல்ல விஷயம்ன்றேன். நமக்கு ஏதாவது ஒரு சுமாரான போஸ்டர் வந்திருக்கும். அப்பதான் நமக்கு வந்து பவர் ஹவுஸ் டீம் கிடைச்சிச்சு. கரெக்ட் தான். ப்ரோ Actually ஆனா ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் என்ஜி ஷாட்ல வச்சிருக்காருன்னா எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. இது நல்ல ஷாட் ஆச்சடா. நான்லாம் இன்டர்வலே எப்படி விஷால் விடுவாங்க ப்ரோ, இருந்தேன், என்ஜின்ட்டாங்க. தக் லைஃப்ல சிம்பு இன்ட்ரோ ஷாட் ஐகானிக். ஓ ப்ரோ மாறா. இன்டர்வல் இனிமேல் இங்க ஏங்க நான் தான் ரங்கா தக் லைஃப் மணியே சிக்கவே இருக்கு. மறந்தாலும் நீங்க எவனும் மறக்க மாட்டீங்க. ப்ரோ ஏங்க அப்படி தக் பண்றீங்க? லைஃப மறந்துருங்க ப்ரோ. வேண்டாம், போட்டு அடிச்சாச்சு போதும் ப்ரோ. அம்மா வேற படத்துக்கு போலாம். ராவணன்ல ஐகானிக் ஷாட்ஸ் நிறைய இருக்குல்ல. விஷால் ப்ரோ அந்த அந்த சிலை கிட்ட நிக்கிறது, ப்ரோ அதுல இன்ட்ரோவே ஐகானிக்கா இருக்கும் ப்ரோ. சிலை கிட்ட ராவணன்ல நிக்கிறது. ஏங்க அந்த அளவுக்கு சுத்தமா நல்லா இருக்கா தக் லைஃப்? எல்லாம் போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறீங்க. சிம்புக்காக பார்க்கலாம் ப்ரோ. பரணி ப்ரோக்கு மட்டும் பிடிக்கும். இல்ல நான் என்னது? மணிரத்னம் படம் எல்லா படத்தையும் தியேட்டர்ல பார்த்தேன். தக் லைஃப் மட்டும் பார்க்கல. எனக்கெல்லாம் எடுக்கிறப்பே தெரியும் இந்த படம்லாம் சில படம்லாம் ஓடாதுன்னு. அதுல கெஸ் பண்ண ஒரு படம்லாம் தக் லைஃப். நான் போய் அந்த படம் சேர்ந்துல. விஷால் ப்ரோ தமிழ் படம் மட்டும்தானா உங்களுக்கு ஐகானிக் ஷாட்டு? தலைவா தமிழ் தான் தலைவா சொல்லியிருக்காங்க. அது என்ன இல்ல இல்ல காமெடினா, ஷாட் மட்டும் சொன்னா பார்த்தாதான், அந்த ஷாட் ஏன் அப்படின்னு சொல்லணுமா, அதுக்கு நான் எங்க போறதுன்னு தலைவா தெரியல. இந்த ஷாட்டை விட்டியே தலைவா. மங்காத்தா ஏகே இன்ட்ரோல் ஷாட். விஷால் ப்ரோ கண்ணம் கண்ணும் கொள்ளையடித்தால் இன்ட்ரோ ஷாட்டு. 2 பேரும் காருக்குள்ள அப்படி வாங்க உட்காந்து வழிக்கு, அது மாதிரி ஒரு சின்ன படம் ஏதாவது சொல்லுங்க, மஜாங்க, சூப்பருங்க. அது செம்ம ஏங்க தியேட்டர்ல. ஐகானிக் ஷாட்டுங்கிறீங்க ப்ரோ. பெரிய படத்துல போட்டாதானே ப்ரோ அது தெரியும் நிறைய தலைவா பேருக்கு. சின்ன படத்துல ஐகானிக் ஷாட்லாம் இருக்காதா? என்னது இது? இல்ல சின்ன படத்துல நிறைய படத்துல இருக்கும். இல்ல இருக்கும். அப்ப ரீச் தெரியாதுல எல்லாருக்கும், அது சொல்றாங்க வேற. ப்ரோ பார்த்த உடனே தெரியும்ல ப்ரோ எல்லாத்துக்கும்.
இல்ல யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் மட்டும் வருது, அதை மட்டும் சொல்லி மியூட் ஹரிஷ் போட்டுருங்க. ப்ரோன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் ப்ரோ விஷால் ப்ரோ, தமிழ் படம் 2ல சிவாவோட இன்ட்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல நல்ல ஐடியா, தேங்க்யூ. அதுக்கு எதுக்கு ப்ரோ தமிழ் படம்? விஷால்னாவே எடுத்துக்கோங்க ஆம்பளை படத்துல இருந்து, எதுக்கு தமிழ் படம்? ஆமா ஆம்பளை ப்ரோ, ஆம்பளை எல்லாம் விட்டுறாதீங்க. தலைவன் அந்த அதுதான் தீரன்ல first அடியில வரணும். இருந்து எந்திரிப்பாரு, அதை சொல்லலாம்ல. நல்லா இருக்கும் ப்ரோ. அது நல்ல ரீச் ப்ரோ. ஆம்பளை படத்துல ஆர்டிஎக்ஸோட செகண்ட் இன்ட்ரோ சொல்லுங்க ப்ரோ, அது சூப்பரா இருக்கும். ஹிப்ஹாப் பிஜிஎம் வெறித்தனமா இருக்கும். ட்ரிபிள் ஆர்ல ரெண்டு ரொம்ப நாள் ஹீரோவோட இன்ட்ரோ ஷாட் பயங்கரமா இருக்கும் ட்ரிபிள் ஆர்ல. தெலுங்கு படம்ல. ஆமா, அதை என்ன பண்றது, செம அந்த ஷாட்டுக்காக அந்த சீன் பாகுபலியில இருந்தே 10 ஷாட் சொல்லலாம், பாகுபலி படத்துல இருந்தே. அதனாலதான் அதர் லாங்குவேஜா தமிழ் மட்டுமான்னு கேட்டேன். தமிழ் மட்டும் இல்ல ராஜமொழி படங்கள்லாம் சொல்லலாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல தமிழ்ல. விஷால் ப்ரோ கைதி படத்துல அந்த ஒரு லென்த்தா ஒரு ஷாட் போகும்ல அந்த லாரிக்குள்ள. ஆமா ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி விக்ரமோட கிளைமேக்ஸ்ல கமல், விஜய் சேதுபதி, பகத் ஒரே ஃப்ரேம்ல காட்டுவாங்கல்ல, இப்படி பின்னாடி கேமரா இருக்கும், அவங்க 3 பேரும். இல்ல நான் ஆக்சுவலா நான் இதை யோசிச்சேன், கைதி ப்ரோ ஜிபியூ கிளைமேக்ஸ் எதுங்க அந்த ரோல்ஸ் ராய்ஸ் என்ட்ரியா? அதேதான் ப்ரோ. பாக்கி வச்சு வரும் ப்ரோ, அது போனாவே அந்த பேக்ரவுண்ட் அது பால்டப்பா தான் வராரு, அந்த சீன் ஞாபகம். அது அப்படியே மைண்ட்ல ஏத்திட்டாங்க ப்ரோ, துப்பாக்கி எடுத்து வரோம் தாலாட்டு பாட்டு தெறிக்கி விட்டாங்க. பால்டப்பா தான் வராரு. இல்ல அதுதான், அதை போடுங்க, அதுதான் ரீசனா நல்ல ட்ரெண்டிங் ட்விட்டர்ல எடுத்து நீங்க வச்சீங்கனாலே போதும், செம்ம ட்ரெண்டிங் ஆகும். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, என்ன இருந்தால் டீசர்ல அவர் ட்ரெயின்ல இருந்து எட்டி பாக்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், மரண ஷாட், அது செம்மையா இருப்பாப்ல. யாராச்சும் ப்ரோ ட்விட்டர்ல யாராச்சும் காட் பிளஸ் யூ அப்படின்னு போட்டாவே கீழே கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் பாருங்களேன், இந்த பாட்டு தான் இருக்கு. அன்னைக்கு பெரிய பாய் போட்டிருந்தாரு கோட்ஸ் எல்லாம், போய் பார்த்தா நம்ம ஆளுங்க உள்ள போயிட்டாங்க, ஃபன்னா இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரோ என்ன இருந்தால இன்னொரு சீனும் இருக்கு ப்ரோ, ஒரு ஃப்ரெண்டுக்காக மறுபடியும் ஷூ எடுத்து போடுவார்ல, அப்ப ஒரு ஷாட் இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ஷர்ட் அந்த பிஸ்கட் கலர் டவுஸ், அந்த பாட்டு முடிஞ்சு நடந்து வருவாரு. சொல்லுங்க பாருங்க. அருவி அதுக்கப்புறம் வால், இது ரெண்டுல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஐகானிக் ஷாட். இல்ல வால் ஃபுல்லாவே ஐகானிக், அருவிலையும் நிறைய இருக்கு, சூப்பர். அதனால அது ரெண்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஓல்டா போகணும்னா இது என்ன சொல்ல, 3ஆம் பிறை சொல்லலாம். 3ஆம் பிறை கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன் லிஸ்ட்ல, வச்சிருக்கேன். நன்றி. படத்துல ரத்னவேல் பாண்டியன் மேல இருந்து கீழே குதிப்பார்ல, அதை சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் இன்டர்வலுக்கு. விஷால் ப்ரோ இது துப்பாக்கி நல்லா இருக்கும். துப்பாக்கில அந்த ஸ்மோக் தானே தலைவா? ஸ்மோக் அந்த கன். அப்புறம் இது நாயகன்ல அந்த பாம்பே அந்த கேட்வே ஆஃப் இந்தியா. ஆமா 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 ஆமா, புறா பறக்கிறது அது கொஞ்சம். ஆனா நிறைய பேர் துப்பாக்கில ஸ்மோக் சொல்றீங்க, எனக்கு ஒரு ஷாட் டக்குன்னு கடந்து போயிடும். ஆனா பிடிச்ச ஷாட் எதுன்னா, இந்த 12 பேருமே நடந்து வருவாங்க மெயின் ரோட்ல, அந்த 12 men ஷூட் அவுட் அப்ப அப்படியே ஓடி வருவாங்க தெரியுமா, சரியான ஷாட், சூப்பரா இருக்கும். அதான் லைவ் லொகேஷன்ல எப்படி அதுதாங்க விஷால் ப்ரோ. நிறைய சிஜிங்க, லைவ் லொகேஷன் சொல்லாதீங்க, நிறைய சிஜி இப்ப நிறைய வந்துருச்சு. அந்த சிஜி எப்ப நான் பார்த்தேன்னா எல்லாமே சிஜி தாங்க நிறைய. அந்த கத்தி அதுலலாம் லைவ் லொகேஷன் தான். தெரி படத்துல ஒரு ஃபைட் சீன் வரும் பாத்தீங்களா, அந்த கார்ல இருந்து இறங்கி படம் பார்க்க நினைச்சேன். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் விட்டாங்க, சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்படி இந்த இதை எப்படி காமிச்சாங்கன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த தெரிய படத்துல. விஷால் ப்ரோ எந்திரன்ல ஒரு ஷாட் வரும், அது எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. அந்த சிட்டி போய் சொந்த பேரோட பாம்பு மேல ரோஜா பூலாம் வச்சு அந்த சீனோட ஓப்பனிங் சீனு, அந்த ஆர்மி எவாலுவேஷன் மேல போட்டு போர்டு, அங்க இருந்து அப்படியே அந்த ஷாட் வரும், டேபிளுக்கு வரும். அந்த ஷாட் வெப்பன்ஸ் ஃபுல்லா டேபிள்ல இருக்கும், அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சிட்டி கிட்ட கொண்டு போய் முடிப்பாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல ரஜினி பேசிட்டு இருப்பாரு, சிட்டி அப்படின்னு. அது பேக்ரவுண்ட்ல ஏரமன் பிஜி மொத்தமா பயங்கரமா இருக்கும் அந்த ஷாட்டு. கொண்டு போய் சிட்டி கிட்ட முடிப்பாங்க.
அந்த வரிசையா டேபிள் இருக்கிற ஆயுதம் எல்லாம் வரிசையா வரும். சூப்பர் ஷாட். விஷால் ப்ரோ 1001ல உங்களுக்கு நிறைய ஷாட் கிடைக்கும். ஐகானிக் ஷாட். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சாண்ட் மேல ஓடுறது. அந்த ஒரு நடராஜர் சிலை வச்சுட்டு அதுல ஓடுவாங்கல்ல. ப்ரோ அந்த டீசர் ஷாட் வருதாம்ல, பிடிக்கும். டீசர் செவன்ஜி ஏங்க பரணி எதை சொன்னாரு? 1001 1001 ஆப்வியஸ்லி இருக்கு ப்ரோ. இல்ல சொல்றேன், இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுல உங்களுக்கு 10 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ பல்தான் ப்ரோ கமெண்ட்ல லியோ இன்டர்வல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது முதல் பண்ணல ரகுவரன் அர்ஜுன் அந்த ஷாட். அதோட அந்த கூட்டத்துல இருந்து கை தூக்குவாரு அர்ஜுன், அதுவும் நல்ல ஷாட். அது சரியான ஷாட். ஏங்க 1001 பார்த்திபன் இன்ட்ரோ வச்சிருக்கேன். அது இது எனக்கு பார்த்திபன் இன்ட்ரோட அந்த 12 பேரும் வந்து ஒரு மாதிரி கவர் அப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அதே குணால அபிராமி அந்த ஷாட். ஏங்க அதுதாங்க ஐகானிக், உண்மையான ஐகானிக்குங்க அது. எப்பா குணா ஷாட். நான் கமெண்ட் படிச்சிடுறேன். சொல்லுங்க தலைவா. லியோ இன்ட்ரோல் பிளாக் அஜித் பால்டான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மோனிஷ் வந்து பேட்டா ஓப்பனிங் ஷாட்டு, ஆரம்பம் லிஃப்ட் ஷாட்டு, ஆரம்பம் ஹேண்ட் டச் ஷாட்டு, சூப்பர். இணைந்த கைகள் இன்டர்வல் சீனு. ஏங்க அது எதுங்க இணைந்த கை இன்டர்வல் எதுங்க மறந்து போச்சுங்க. நம்ம ட்ரிபிள் ஆர் இன்ட்ரோ தான். ட்ரிபிள் ஆர் ரெண்டு பேர் பாப்பாங்க. அதேதான் கை கோர்ப்போம். மாஸ்டர் விஜய் விசஸ் விஜய் சேதுபதி கிளைமேக்ஸ். இன்ட்ரோவும் சூப்பரா இருக்கும், ரெண்டு பேரோட இன்ட்ரோவும் சூப்பர். அதுக்கப்புறம் 2 பேர் சொல்லியிருக்காங்க, பரியேறும் பெருமாள் டீ கிளாஸ் ஷாட் சூப்பர் ஐகானிக். அதுக்கப்புறம் தீனால ஏகே என்ட்ரி ஷாட், அந்த கண்ணு ஓகே. விஷால் ப்ரோ உங்க இதுல இருந்து தான் சவுண்ட் வருதா? கடையில கொஞ்சம் கொத்து பரோட்டா, சாரி நான் ஓரமா வந்துடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் அவரு சொல்ல கை தட்டுற மாதிரியே பண்றாருங்க. சொல்ல கரெக்டா கை தட்டுற மாதிரி. எனக்கா யாரும் ஐபோன்ல வச்சு விளையாடுறாங்களான்னு பார்த்தேன். சொல்லுங்க. இல்ல அதுக்கப்புறம் தீனால ஏகே என்ட்ரி ஷாட், வேட்டையாடு விளையாட்டுல கமல் ஐ ஷாட். வேட்டையாடு விளையாடுல என்ன வேட்டையாடு எதை சொல்லிருக்காங்க? கமல் ஹை ஷாட்டா? கமல் ஐ ஷாட். ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் சண்டைக்கோழியில விஷால் பஸ் ஜம்ப். அத சொல்லுங்க. மெர்சல்ல வந்து வெற்றிமாறன் இன்ட்ரோ. சூப்பர். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி கைஸ், தேங்க் யூ ப்ரோ. விஷால் ப்ரோ உங்களோட லைனுக்கே வரேன். இதுல சிலம்பாட்டம்ல ஃபிளாஷ்பேக்ல சிம்பு என்ட்ரி. நன்றிங்க, தேங்க் யூ. கமெண்ட்ஸ் பறக்குது விஷால் ப்ரோ. காமெடியா பாக்குறீங்களா சொல்லுங்க. இல்லங்க காமெடியா பார்க்கலங்க, தேவை ஐகானிக் ஷாட் அவ்வளவுதான். டிவில இருந்து யாரா சொல்றீங்கன்னு பார்க்கலாங்க. லீக்லாம் நிறைய இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல விடிவில அந்த சம்மர் சால்ட் அடிக்கிறது, விடிவில அந்த கேட் ஷாட். ஆனா இந்த விடிவி எல்லாம் சிவா தாங்க ஞாபகம் வருது. சிவா பண்ண வேலை இருக்கே தமிழ் படத்துல. இல்ல பாஷால அந்த எடுத்து உடைச்சிட்டு சண்டை போடுவார்ல, அந்த பைப் தண்ணி பைப்பு, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. அப்படிலாம் போனீங்கன்னா அதுதாங்க மாஸ் சீன்னாலே அது ஒண்ணுதான். அதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப லைக் அதை பார்த்தா ரெஃபரன்ஸ் பார்த்தா எடுத்தாங்க நிறைய படம். கௌதம் மேனன் இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு நிறைய டைம், எனக்கு அந்த ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. விஷால் ப்ரோ 96 ப்ரோ. ஆப்வியஸ்லி தலைவா சூப்பர். 96ல எல்லாமே ஃப்ரேமே, ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே கண்ணு ஊத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். டுவர்ட்ஸ் அந்த எண்ட்ல வந்து என்னன்னா, கடைசி ஷாட்ல வந்து என்னன்னா விஜய் மட்டும் தனியா நிப்பாரு. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃளைட் அப்படியே டேக் ஆன் பண்ணி மேல போகும். அந்த ஷாட் சூப்பரா இருக்கும். ஆனா லைஃப் ஆஃப் ரம்ல இருக்கிற எல்லாமே ஐகானிக்ல ஷாட், எல்லா ஷாட்ஸுமே அந்த காரை வந்து என்னன்னா ட்ரிஃப்ட் அடிப்பாரு பாருங்க. அத ஒரு ட்ரோன் ஷாட்ல காட்டுவாங்க பாருங்க. எல்லாம் அவர் வேலைய நம்மலாம் எப்படி பட யோசிச்சா, சுகன் ப்ரோ மட்டும் எப்படி பட யோசிச்சா? அவர் வந்து ஏங்க அவர் ரொமான்டிக்ங்க அவரு. விஷால் ப்ரோ இது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், அதுவும் கொஞ்சம். அதுல எது தலைவா? அந்த ஒரு டயலாக் திருப்பி வரும், அதுவா? அது ஒரு ஷாட். அப்புறம் சூது கவம்லயே வரும் அந்த கூலர். சூப்பர் சூப்பர். பரணி ப்ரோ சொல்லுங்க. அபூர்வ ராகங்கள் ரஜினிகாந்த் இன்ட்ரோ ஷாட் சூப்பர். அப்படியே அப்புறம் நான் ஒன்னு சொல்றேன், வீரம்ல டேஞ்சர் போர்டு சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த ஃபைட்டே மஜாங்க. ஒரே ஒரு அடிதான், சரியான அடி. உண்மையாலுமே டிஎஸ்பி பிஜிஎம் அண்டர்ரேட்டட். வீரம் 3 தடவை தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு 3 தடவை அந்த சீன் செம கூஸ். டேஞ்சர்னு போட்டுட்டு டீமோட வெளியே வருவாரு. அதாங்க டிஎஸ்பி பிஜிஎம் அண்டர்ரேட்டட் ப்ரோ, சரியான பிஜிஎம் அது. இல்ல அந்த டைம்ல ரொம்ப சொதப்பன ஒரு படம் மாதிரியே தெரிஞ்சதுங்க. ஏன்னா சிவா வந்து சூப்பரா இல்ல தலைவா அந்த டைம்ல சொல்றேன், சிவான்றது புதுசு எங்களுக்கு.
இப்ப வேணா சிவா வேணாம், அந்த சிவா புதுசு, இன்னொன்று டிஎஸ்பி எங்களுக்கு புதுசு, இன்னொன்னு என்னன்னா டைட்டிலே எங்களுக்கு ரொம்ப புதுசா அந்த விநாயகம் பிரதர்ஸ் டைட்டில் ரொம்ப சுட்ட பண்ணி பரவி விட்டாங்க. ஏன்னா இல்ல டைட்டிலே மதன் ப்ரோ, என்னன்னா உண்மையாலுமே சொல்றேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையுமே ஃபேமிலி செலிப்ரேட் பண்ண படம் வீரம். ஏன்னா ஏகே வந்துட்டு ஒரு ஜோன்ல இருந்தாருல, வந்து அடிச்சு குடும்பம் எல்லாம் போய் தியேட்டர்ல அதுக்கேத்த மாதிரி எமோஷன்லாம். அந்த டீ கடைக்காரர் அவர் சொல்லுவார் தெரியுமா ஒரு கதை, உங்க அண்ணன் எப்படி உங்களை வளர்த்தான்னு, அந்த சீனா இருக்கட்டும். அப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தலசி வர சீனு கண்ணாடியை பார்த்து. அப்புறம் தலைவர் நான் சொல்றதுலாம் பிஃபோர் ரிலீஸ். அந்த விநாயகம் பிரதர்ஸ் டைட்டில் நான் பிஃபோர் ரிலீஸ் சொல்றேங்க. ஐயோ, நான் ஒரு ஃபேனா இருந்து அந்த படத்தெல்லாம் எப்படிங்க தப்பா சொல்ல முடியும்? ஏன்னா அவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் அவர் கொடுத்த ஒரு படம் தான் அதுதான். அதுவரை ஏகேனா கன்னு கோட் ஷூட்னு இருந்த ஒரு ஹீரோவை வில்லேஜ் செக்டர்ல இழச்சிருந்தது சிவா தானங்க. அது ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் லுக் ரொம்ப பிடிக்கும் தலைவா, அந்த பியர்டு, ஒயிட் பியர்டு. ஒரு சீனு மாஸ் சீனா இருக்கும், ஒரு செதுக்கி வச்சிருப்பான். அது மாதிரி அந்த பரதன் டைலாக்கா அப்படிதான் எழுதிருப்பாரு அந்த படத்துல. அவர் டைலாக் தான் ரொம்ப ரொம்ப பேசுனுச்சு படத்துல. ஆனா எனக்கு அந்த டைம்ல நான் ஷாக் ஆனது அந்த ட்ரெயின் ஃபைட் தாங்க. ஆமா, அதுவும் சரியா ஒன் ஆஃப் பெஸ்டா இருக்கும் அந்த டைம்ல. அதுவும் டூப் போடாம அவரே பண்ணிருப்பாரு. இன்னும் பார்க்க ஒரு மாதிரி அந்த அண்ணன் தம்பிடான்றதுலாம், அந்த ஒரு மார்க்கெட்ல ஏலம் விடுற சீன்லாம் ஒரு இருப்பதுங்களா அப்படி மாசா இருக்குங்க. அந்த சீன்லாம் எப்படா அப்படி எடுத்தாருன்ற மாதிரி இருக்கும் சிவாலா. ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி பண்ணி வச்சிருப்பாரு. செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் நம்மளோட இன்வால்வ்மெண்ட் கிட்ட கொஞ்சம் சேவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லன்னா டையா அடிச்சுதான் வேற லெவல்ல இருந்திருக்கும். முறுக்கு மீச ஜனன் வேற லெவல்ல இருந்திருக்கும். அவ்வளவுதான். இல்ல கரெக்ட், முறுக்கு மீச இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அந்த லுக் ஒரு மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல. அந்த முறுக்கு மீச வச்சு டை அடிச்சிருந்தா வேற லெவல்ல போயிருக்கும். இன்னும் படம்னா நல்ல ஹிட், நல்ல ஃபேன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கொண்டாடினாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த கெட்டப் வச்சு தான் இல்ல தலைவா. அந்த படம்லாம் டிவில வீரம்ல நீங்க பாத்தீங்கன்னா விஷுவலாவே அது ஒரு மாதிரி செம கலர்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு ஏகே இன்ட்ரோங்க, சரியான இன்ட்ரோ. அப்படி காட்டுவாங்க லைட்டா முடியல பறக்கும், அப்படியே சரியான இன்ட்ரோ. நீங்க செகண்ட் ஹாப் சொல்றீங்களே, செகண்ட் ஹாப் போனதே தெரியலங்க. ஏன்னா உன்னு தம்பிராமே சந்தான காமெடி எங்கேயோ கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாப் ஒரு 4-5 மாசீனு இவங்க காமெடி அப்படிதான் படம். செகண்ட் ஹாப்பே ரெண்டு பாட்டு மொரட்ட ஃபன் பண்ணிருப்பாருங்க. பெரிய காமெடி சீன் வருமே, மறக்க முடியாது. பெரிய காமெடி சீன். அதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் படத்தை அந்த டைம்ல. என்ன நீ எனக்கு அதுல செகண்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு தடவையும் தலை வந்து என் குடும்பம்னு சொல்லும்போது அவ்வளவு கூஸ்பம்ஸ் இருக்கும். இப்ப டிவில போட்டா கூட அதே ஆனா என்ன தெரியுமா தலைவா, இங்க நிறைய பேரு இப்ப சோசியல் மீடியால வேதாளம் அப்படி இப்படி. நான் வேதாளம்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர்ல எல்லாம் அப்படி சும்மா செலிப்ரேஷன் தான். அது வரைக்கும் அப்படி பார்க்கல, அவ்வளவு மாசா தியேட்டர்ல அஜித் படம். ஏன்னா நான் 2K கிட்ட இல்ல அந்த டைம்லாம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனுக்கு அப்பா தியேட்டர்ல உண்மையாலுமே ஒண்ணுமே கேட்கலங்க. அனிருத் பிஜிஎம்லாம் ஒரு வெண்ணையும் கேட்கல, கத்திக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. ஒரு படம் ஹிட், அடுத்த படம் வருது, அந்த படம் ஹிட். அதனால கண்டினியூவா நல்ல ஒரு ஃபேன்ஸ் பேன் பேஸ் டே ஒன்னு நல்லா போனுச்சு. பட் அதுக்கப்புறம் சிவா படம் சறுக்கி மறுபடியும் விசுவாசம் எல்லாம் கொடுத்தாரு. பட் தலைவா இல்ல தலைவா, படம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் தலைவா. செகண்ட் ஹாஃப் ஃபிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் சீன் வரும்ல, உண்மையாலுமே அப்படி ஒரு சீனுங்க. ஐயோ வேற சீன் சரியான. ஆமா ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. வேதாளம் உண்மையாலுமே அவரோட போட்டோல இருந்து அது அந்த சீன்ல போட்டோல இருந்து அப்படியே அவர் மூஞ்சி அந்த போட்டோ அவங்க வரைஞ்சிருப்பாங்க. அதுல இருந்து அப்படியே பேசுறீங்க. அதுல எனக்கு 2 அண்டர்ரேட்டட் பாட்டு இருக்குங்க. எனக்கு அந்த ஃபிளாஷ்பேக்ல அந்த கண்டெய்னர் சீன்ல அந்த பொண்ணுங்கள கடத்தி வச்சிருப்பாங்க, மியூசிக் அப்படியே ஷட்டர் திறக்கும், இவர் நடந்து அந்த ஃபயர்லாம் போட்டுட்டு. ஆனா தலைவா எனக்கு அதுல 2 அண்டர்ரேட்டட் பாட்டு இருக்குங்க. ஒண்ணு வந்துட்டு அந்த எமோஷனல் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லட்சுமி மேனனோட ஒரு சாங் வரும், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது பெருசா பேசவே இல்லை. இன்னொன்னு டோன்ட் யூ மெஸ் வித் மீன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது இங்கிலீஷ் ட்ராக் மாதிரி இருக்கும். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன சிரிக்கிறீங்க? ரொம்ப பிடிச்ச ட்ராக் எங்க அது? அதுல பைக்ல வருவாரு. அதுதானே பைக்ல ரேஸா இருக்கும்னு நினைச்சா படம் பாட்டுல முடிச்சு விட்டாங்க. அந்த சீன்லாம் பாட்டுல. அந்த படத்தோட டீசர்லாம் ஞாபகம் இருக்கா? கண்ணெல்லாம் எடுத்துட்டு வரும், அந்த ஃபர்ஸ்ட் காட்டுவாரு. இல்ல அந்த படத்துல அந்த வீர விநாயகர் சாங் ஆளுமுடல மக்கள் சாங்குக்கு ஒரு டீசர் விட்டாங்க அந்த படத்துக்கு தான். எப்படி படம் தீபாவளிக்கு வருதானே தெரியாது. ஒரு 45 daysல தான் கன்ஃபார்ம் பண்றாங்க தீபாவளின்றது. அடுத்து 1 வீக் அப்டேட்டா வருது. சாங் டீசரு, டெய்லர், 2 சாங் டீசரு ட்ரெய்லர் கிடையாது நினைக்கிற படத்துக்கு. அடுத்தது ஸ்டில்ஸ் அப்படின்னு பாக்குறேன். கமல் படத்துல வந்துச்சு அவர படம். ப்ரோ இன்னொன்னு அந்த படம் வரும்போது செம மழை ப்ரோ. அந்த மழையில அந்த கலெக்ஷன் சரியான மழை. நீங்கிட்ட போய் பார்த்தேன், சொன்னா நம்ப மாட்டாங்க. இல்ல நடுவில் குறுக்கிட்டுறேன் ஒரே ஒரு தடவை. ஐகானிக் ஷாட்ல ஆரம்பிச்சு வேதாளத்துல உள்ள வந்த அப்புறம் வேதாளம் 10 years ஆஃப் வேதாளம் நவம்பர் 10 பேச வேண்டியது
இந்த வருஷம். நம்ம இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்த டாபிக் பூராமே மழையிலேருந்து, வெள்ளத்துலேருந்து, சீன்ஸ்லேருந்து, அப்புறமேட்டு சாங்ஸ்லேருந்து, அது உயிர்நதி கலங்குதே சாங் உயிர்நதி சொல்ல வந்த கலங்குற சாங், எஸ். அந்த உயிர்நதி கலங்குதே சாங், அந்த சாங்லேருந்து எல்லாரும் பேசப்பட வேண்டியது வந்து நவம்பர் 10 10 இயர்ஸ் ஆஃப் வேதாளம். அப்பதான் கண்டிப்பாக. பேசணும். 2015 ரிலீஸ் ஆச்சா, 2020 சரிண்ணே, கண்டிப்பா. இல்ல 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 ஐகானிக் ஷாட்ல மறக்க ஆரம்பிச்சு முடியாது எங்கேயோ எனக்கு. போயிட்டீங்க. சாரிண்ணே சாரி. கதையில நீங்க எங்கேயோ போயிட்டீங்கன்னு சொல்லி வந்துட்டேன். இல்ல இல்ல ஆக்சுவலா இல்ல எப்படி விஷால் ப்ரோ சொன்னீங்க. அடுத்த ஷோ ப்ரோ பார்த்தேன். விஷால் ப்ரோ எனக்கு ஒரு கேள்வி ப்ரோ. ஹலோ, இந்த அகண்டா 2 வந்து ரிலீஸ் டேட் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எப்போ டிசம்பருக்கு மூவ் ஆகுதுங்களா அகண்டா 2? இல்ல ப்ரோ, அவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 27 தான். அப்போ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் அண்ட் டிசம்பர் ரெண்டுமே வந்து ரெண்டு ஸ்டார்ட்மே பாத்தீங்கன்னா வந்து தெலுங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 1000 க்ரோஸ் மூவிஸ் தான் இருக்குது. இல்ல இல்ல டிசம்பர்ல அகண்டா 2, ரா- படம் ஓஜி. தள்ளி போக வாய்ப்பு ராஜா இருக்கு. ஏன்னா சாப் தள்ளி ராஜா சாப் போகுதான். போஸ்ட்போண்ட் ஆகுது. ராஜா சாப் ராஜா சாப் போஸ்ட்போண்ட் ஆகிறதுனால அதே மாதிரி மார்ச்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேண்டிய மூவி வந்து வருது. அடுத்த ராம் வருஷம் சரண் மார்ச் மூவி, ஏப்ரல்லாம் மஜா மந்த் ப்ரோ. பேரடைஸ், பெட்டி, டாக்ஸிக். பாரடைஸ். ஏதோ ஒரு மூவி வந்து கண்டிப்பா தள்ளி போகுது. ஆனா எந்த மூவி வந்து எங்க போகுதுன்னே தெரியல. அப்படிதான் கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஓஜி வந்து தள்ளி போயிருமா? ஏங்க ஓஜி தள்ளி போக வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அது ஃபுல்லா இல்ல முடிச்சிட்டாங்க. ஓஜியும் வந்துரும், ஓஜியும் வந்துரும். ஓஜி தான் ப்ரோ வெயிட்டிங். மத்த பேரண்ட் எல்லாம் விடுங்க ப்ரோ. எனக்கு ஃபிளாஷ் எது தான். தள்ளி போனாலும் அக்கண்டா 2 சொன்ன டேட்ல வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. எந்த செம படத்துக்கு ஹைப்ல ப்ரோ? இருக்கு நான் தான். சூப்பர் அக்கண்டா சூப்பர் 2 ப்ரோ. அம்மா கண்டா. நான் பாலையாவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒர்க் பண்ண எல்லா படமே தியேட்டர்ல தான் பார்த்தேன். அக்கண்டாவே தியேட்டர்ல தான் பார்த்தேன். அதனால எனக்கு செம ஹைப். நான் அப்புறம் இந்த வேதாளத்தை பத்தி சொல்லல, விவேகத்தை பத்தி ஒன்று சொல்லிடுறேன். சாரி. அதுல நெவர் எவர் கிவ் அப்னு ஒரு ட்ராக், மை ஆல் டைம் ஃபேவரட் ட்ராக், ஓப்பனிங் கிரெடிட்ல வரும். ஓப்பனிங்ல இல்ல வரும். அப்பா, நிறைய பேரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருப்பாங்க. உண்மையாலுமே நிறைய பேர் இன்டர்நேஷனல் ட்ராக். குரூப்போட ஐக்கானும் நிறைய பாக்குறேன். நான் ஒர்க் பண்ற டீம்ல என்னோட ஒரு டீம், என்னோட ஒரு ஒரு குரூப்புக்கு அந்த ஒரு இதுதான் இருக்கு. ஒரு நெவர் கிவ் அப் எவர் கிவ் அப்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. அதே மாதிரி நான் பேசிட்டு இருப்ப எனக்கு ஒரு மணி அடிச்ச மாதிரி பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரு. நம்ம இதெல்லாம் பேசுனது ஏகே கேட்டாருன்னா திடீர்னு கால் ஷீட்டை கொடுத்துருவாரோன்னு பக்குன்னு ஆயிட்டு எனக்கு இப்ப. ஏங்க இல்ல, ஐயா ஏங்க சிவா அதை பத்தி மோசமா வேணாம். ப்ரோ. இன்னொன்னு ப்ரோ, நீங்க வந்துட்டு விஸ்வாசம்லாம் நம்ம பார்த்தோம். விஸ்வாசம் இன்ட்ரோலாம் மறக்க முடியுமா ப்ரோ? அந்த மாதிரி சில விஷயத்துல சிவாவை பாராட்டே ஆகணும் ப்ரோ. எப்ப பார்த்தாலும் சிவாவை அடிக்கிறதே இல்ல. சிவா சி பிரகாஷ் இருக்காரு, இருந்தாலும் நான் இதை பதிவு பண்ண விரும்புறேன். இல்ல இல்ல ஏகே வந்து ஒரு ஏ சென்டர் பி சென்டர் ஹீரோவா இருந்தவரை சி சென்டருக்கும் ஏபிசில ஃபேமஸ் ஆனால்தான் தலை. அந்த சி சென்டர் இன்னும் ஃபேமஸ் ஆகணும் சிவா இல்லைன்னு நாங்கள் இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டோம். அதை அக்செப்ட் பண்றேன். இருந்தாலும் ஒரு ஆதிக்குன்றவர் நான் எடுத்தப்ப பயந்தேன். என்னடா ஆதிக்கெல்லாம் கால் ஷீட் கொடுக்குறாரு, அந்த அளவுக்கு என்னாச்சு ரொம்ப ஏன் இப்படிலாம் யோசிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது ஒரு ஒரு சீன் செதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவர் அழகா காமிச்சதெல்லாம் ஆரம்பத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு அழகா காமிச்ச ஒரு படம் நான் பார்த்தே கிடையாது. வில்லா ஆரம்பம் மங்காத்தாக்கு அப்புறம் காஸ்டியூம்லயும் சரி அந்த லுக்லயும் ஏன் சரி சார், என்னையே இருந்தாலும் உங்க கண்ணுக்கு அழகா தெரியலையா? பார்த்ததே கிடையாது. என்னையே எந்த இருந்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? தலைவா என்ன இருந்தாலும் விட்டுருங்க. அது வந்து ஜிவிஎமோட அது மேஜிக். எப்படிங்க விட முடியும்? அதுதாங்க சம்பவம். அது அஜித் ஜிவிஎம் லுக்ல மேஜிக். ஜிவிஎம் ஹீரோட ஜிவிஎம் படத்துல உள்ளது அது விட்டுருங்க. ஜிவிஎம் படத்துல எல்லாமே ஓகே அழகா விடுங்க. புரியுது. இல்ல நான் அக்செப்ட் பண்றேன் இல்லைன்னு சொல்ல. சரி சாரி நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஜிவிஎம் படம் ஜிவிஎமோட மேஜிக்னு வச்சுக்கோங்க. எந்த படத்தையும் இந்த அளவுக்கு காமிக்கலாங்க. அவ்வளவு அழகுங்க படத்துல. எல்லாருமே சொன்ன விஷயம், விஜய் ஃபேனே என்னோட லேடி விஜய் ஃபேனா இருக்கட்டும், ஜென்சார் நிறைய பேர் சொன்ன விஷயம் எவ்வளவு அழகா இருக்காரு உங்களை எவ்வளவு அழகா இருக்காருன்னு சொன்னேன். அதுதான் விஎஃப்எக்ஸ் காமிக்கிட்டோம், கெட்ட மேக்கப் போட்டு காமிக்கிட்டு, டை அடிச்சு காமிக்கிட்டு, இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இவ்வளவு காமிச்சு யாருமே காமிக்கலைங்க. சின்ன பையன் காமிச்சிட்டார்ல, அது ஒண்ணுதான். ஆதிக்கு 10 படம் கொடுத்தா ரசிக்கலாம். அந்த அளவுக்கு ஆதிக்கு டேலண்ட் காமிச்சிட்டார்ல. இதுக்கு மேல நான் ஆதிக்கிட்டேன் அதுதான். ப்ரோ வீரம் செகண்ட் ஹாஃப்லயும் அஜித் கிளீன் ஷேவ்ல வருவாரு, எண்ணெய் இருந்தாலையும் வருவாரு. ஆனா எண்ணெய் இருந்தால பார்க்க அவ்வளவு ஹேண்ட்ஸமா இல்ல அழகு. எண்ணெய் இருந்தால் படமே அப்படி நீங்க இருப்பாரு ப்ரோ. சொல்றது 11 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நான் சொல்றது 2025 11 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றேன். இல்லையா, நீங்க நல்லா நீங்க என்ன நோட் பண்ணீங்கன்னா அவ்வளவு காஸ்டியூம் சேஞ்ச் என்ன இருந்தாலுமே இருக்கும். ரொம்ப லைட்டா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா உனக்கென்ன கண்டிப்பா வேணும்னு சொல்லி எண்டிங் போதும். அந்த பாட்டு எண்டிங்ல ஷார்ட்ஸ போட்டுட்டு மேல ஒரு ஒயிட் சைனீஸ் கலரு அப்படி வந்து நிப்பாப்புல மனுஷன். தலைவா அப்படி ஒரு இருக்கும். கெட்டப் நினைக்கிறேன். ஒன்னொன்னும் நல்லா இருக்கும். அந்த ஆமா, ஆகாஷ் ப்ரோ கை தூக்கி இருக்காரு. தலைவா வணக்கம். ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேக்குது தலைவா, சொல்லுங்க. கேட்டிங்களா இந்த ஃப்ரேம்ஸ் ஷார்ட்ஸ் ஐகானிக் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறதா சொல்ல இருந்தேன். ஜிகிர் அந்த இன்டர்வெல் அந்த மலையில நிப்பாங்கல்ல, எது 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 ஜிகர்தண்டா. மலையில நிப்பாங்களே ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஜிகிர் ஜிகிர்தண்டா. இன்டர்வெல். ஓகே சூப்பர். அது அப்புறம் அண்ணாமலையில ஸ்மோக்கிங் சேர்ல உட்காந்து ஸ்மோக் பண்ணுவார்ல. அப்படி வாங்க. சூப்பர். அப்புறம் ஜெய் பீம்ல வந்துட்டு அந்த குழந்தை கால் மேல கால் போடும்ல. ஆஹா, சூப்பர் சூப்பர்.
அப்புறம் மின்னலேல ஹீரோயின் இன்ட்ரோ. அப்படி வாங்க, உண்மையுமே அது ஒரு கவிதை மாதிரி தான் இருக்கும். மின்னலே ஹீரோயின் இன்ட்ரோ சூப்பரா இருக்கும். இதான் மைண்டுக்கு வந்துச்சு 4. அப்புறம் எனக்கு பர்சனலா இது வந்துட்டு ஷார்ட்டா சினிமேட்டிக் ஷார்ட்டெல்லாம் தெரியல, ஆனா இம்பாக்டுக்காக சொல்றேன். ரெண்டு சீனு. ஒன்னு வந்து விஜய் அந்த மாஸ்டர்ல கவுச்ல இருந்து கையை இது பண்ணுவார்ல, ஜாயின் பண்ணுவார்ல, அந்த இதுவும் படுத்துட்டு இருக்கிறதும் சரி, வெளிய படுத்துட்டு இருப்பாரு அதுவும் சரி. அப்புறம் வாத்தி கம்பிங்ல எழுந்துப்பார்ல, அந்த சீனும் பயங்கரமா இருக்கும். ரோலெக்ஸோட இன்ட்ரோ ஷாட் முகத்துக்கு வச்சிருப்பாங்கல்ல, அதுவும் சூப்பரா இருக்கும். இன்னொன்னு ஒரு சாங்குக்குள்ள வரும், இந்த மெர்சல் ஆலப்புறம் தமிழன்ல அந்த போலி ஆடுவாங்கல்ல, போலி விளையாடும் போது அந்த ரெட் கலர்ல வரும்ல, அதெல்லாம் அட்லியோட மேஜிக். நடுவுல அவரு மட்டும் வெள்ளையா இருப்பாரு, சுத்தி சிவப்ப போட்டு, அதுவும் பிக் ஸ்கிரீன் ஆலப்புறம் தமிழன், சரியான விஷுவல். ப்ரோ சொல்லுங்கய்யா. இத்தனை படத்தை பத்தி சொல்லிட்டு என்னோட படத்தை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. சப்த சாகரதாச்சும் இல்ல சைடு ஏவா சைடு பியா. சைடு பில வந்து என்னன்னா அந்த ஃப்ளக்ஸ் இருக்கும்ல, அத வந்து என்னன்னா கிழிச்சிட்டு அதோட சன்லைட் வந்து என்னன்னா வீட்டுக்கு முன்னாடி விழும். வேற மாதிரியான ஷாட். இல்ல சொல்லட்டுங்க, சொல்லுங்கய்யா, நீங்க சொல்லுங்க. நல்லா அது சூப்பர் ஷாட், சொல்லுங்கய்யா. அந்த ஷாட்டை எடுத்துக்கோங்க தலைவா. அப்புறம் அவருக்கு மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாருல, இல்ல பரணி ப்ரோ, அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், அவரை ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடும், அதனால சொன்னேன். நீங்க சொல்லுங்க பரணி ப்ரோ. என்னங்க மாஸ்டர்ல வந்து என்னன்னா அந்த ஜெயில வந்து என்ட்ரி சீன் இருக்கும்ல, பிரேக் கால் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த கையில இருந்து என்னன்னா ஒரு போட்டு உள்ள வருவாங்க, அந்த பிஜிஎம் அதானே சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் ரீஎன்ட்ரி க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வரேன். ஓகே சூப்பர். செம பயங்கரமா இருக்கும். சூப்பர். பரணி ப்ரோ நீங்க சொல்லுங்க, அமெரிக்கன் பை தானே, வாங்க. ஜெய் பீம் கிளைமேக்ஸ் ஷாட் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுல மேக்சிமம் நான் இது சொல்றேன். பிசாஸ் டெத் ஷாட்டு, அதுக்கப்புறம் ராட்சசன்ல வந்து கிறிஸ்டோபர் ஃபிளாஷ்பேக் ஷாட்டு, இப்படின்னு பார்த்துட்டு போவார்ல கரஸ்பாண்ட் போகும்போது, அது நல்லா இருக்கும் எனக்கு. ஆமா. அடுத்து அப்புறம் 7ஆம் அறிவு சைல்டு கம்ஸ் ஃப்ரம் சூர்யா ஷாட். இது 7ஆம் அறிவு இன்ட்ரோ ப்ரோ. அந்த போதி தர்மர் வந்து குழந்தையை காப்பாத்தி விடுவார்ல, செம்ம ஷாட், சரியான ஷாட். ஓகே. அதுக்கப்புறம் கடைசி விவசாயி விஜேஎஸ் ஃபேடிங் ஷாட் சூப்பர். ராவணன்ல வந்து அந்த ஒரு சிலை இருக்கும்ல, அந்த சிலைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து தர்வேஷ்ன்றவரு தக் லைஃப் கிளைமாக்ஸ் ஷாட். ஏங்க விட மாட்டீங்களேங்க, அத விடுங்க. அவர் போட்டுக்காருப்பா தர்வேஷ், விடுங்க போதும். எவ்வளவு அடி யோசிச்சு பார்த்தா இந்தியன் 2 அடிக்கிறீங்க தக் லைஃப், அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சார் என்னமோ நடக்குது என்னன்னு இருக்கேன். அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு பேசிட்டாங்க, வேற எதுவும் இல்ல. இந்தியன் 2ல என் தலைவர் சித்தார்த் பேசுனதை விட வாங்க பேசினாரு கமல். என்னங்க பேசுறீங்க எல்லாரும்? அதுல கூட கமல் கம்மியா தான் பேசிட்டாரு, அதனாலதான் வந்துட்டாங்க. சித்தார்த்த கேட்பாங்க இந்தியன் 2 எதை பத்தின, கம் பேக் இந்தியன், இதுதான் படம் வந்து பாருங்கன்னாரு. அப்படியே பாட்டெல்லாம் பாடினாரு ப்ரொமோஷன்ல நம்ம ஆளு. ஐயோ ஜெயிலர்ல அந்த முத்துவேல் பாண்டியன் அரைவ்ஸ் தீம் வரப்ப அதான ரெடியா வருது, அதான சொல்றீங்க? அது இல்ல ப்ரோ, ட்ரக் உழுவும்ல, அப்ப கதவு திறக்கும். சூப்பர், சரியான ஷாட், உண்மையாலுமே செம ஷாட், சூப்பர். அதை விட அவர் இந்த சுமோல இருந்து இறங்கி வருவாரு, எல்லாரும் திரும்புவாங்களே, அதுவும் சூப்பர் ஷாட். இதுவும் ஆடுகளம் சிவாஜி படத்துல ஹெலிகாப்டர் வருவார்ல. ஒரே ஒரு நிமிஷம், ஆடுகளம் யாரா சொன்னீங்களே, என்ன ஷாட்? ஆடுகளம் நான் தான் சொன்னேன். ஆடுகளம்ல அந்த ஃபைட், அந்த கையில இது கோலி ஓகே நோட்டட். அப்புறம் முத்து ப்ரோ ஏதாவது சொன்னீங்களே, சொல்லுங்க தலைவா. சிவாஜி படத்துல மொட்டை பாஸ் அப்படி வாங்க ஹெலிகாப்டர் வரும். ஓகே. அலைப்பாயுதே ட்ரெயின் சீன். ஆகாஷ் ப்ரோ இல்ல ப்ரோ, எல்லாம் மாசா சொல்றாங்கல்ல. சூர்யா மூஞ்சில தண்ணி ஊத்துவாங்கல ப்ரோ, ஆசிட். அந்த காக்கல வந்து அந்த பொண்ணு மேல ஊத்தும் போது சூர்யா வந்து முன்னாடி நிப்பார்ல. உண்மையாலுமே அந்த சீன்ல பயமா தான், இப்ப பார்த்தாலுமே ஒரு பேர் பயமா தான் இருக்கும். என்னடா பட்டு இருந்ததுன்னா ஜோதிகா ரியாக்ஷன் தான் நமக்கும், பட்டு இருந்ததுன்னா என்னங்க ஆகுறது, அந்த மாதிரி செம ஷாட் அது.
ப்ரோ சாமியில விக்ரம் ஏறி ஒரு சாமி 2 சாமி ஏறி உட்கார வரல அந்த கார் போலீஸ் ஜீப்ல அது இன்னும் மாசா இருங்க. மாசு செம மாசு பியூர் மாசு. இப்ப நீங்க இந்த ஆசிட்னோட எனக்கு அது இப்பெல்லாம் பார்த்தா பாலையா ஞாபகம் வந்துருவாரு அந்த சீன் பார்த்தா. இப்போ வரும் எனக்கு இப்ப ஆசிட்னோடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மாநகரம்ல அந்த பஸ்ல அவன் ஆசிட் பேக்ல அடிச்சுட்டு பஸ் விட்டு Slow இறங்கி motion ல ஓடுற ஒரு இறங்குவான். ஷாட் இருக்கும், ஒரு ஷாட் Slow ஓடுற motion ல. ஷாட், செம ஷாட், சரியான ப்ரோ ஷாட். மாநாடுல எஸ்ஏ சூர்யாவுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்கல்ல அந்த ஜீப்ல இருந்து இறங்கி வருவாரு. ஆனா அது படம் ட்ரெய்லரும் பார்க்கல, ஒரு சாங்ஸ் எல்லாம் தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த ஸ்கிரீனை சுற்றி லைட் கலர் லைட் எரியும் அரண்டிட்டாங்க. சிம்பு இன்ட்ரோ கூட அப்படி போடல, எச்சி சூர்யா போட்டாங்க பாரு அந்த மியூசிக், எச்சி சூர்யா இன்ட்ராக்ஷன் அந்த பிஜிஎம் அப்படிதான் இருந்துச்சு பாக்குறப்ப மாநாட்டுல. எனக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சு. பக்கத்துல உட்கார்ந்த பையன் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பாக்கல போல, ஃபர்ஸ்ட் லூப் ஆனோடனே அவன் திட்ட ஆரம்பிச்சிட்டான், ரெண்டாவது வாட்டி அவனு கண்ணப்படம் திட்ட ஆரம்பிச்சிட்டான், என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க திருப்பி அதே வருதுன்றான். அப்புறம் இல்ல இருங்க ப்ரோ இருங்க, அப்புறம் வந்துட்டு உள்ள போயிட்டான் ப்ரோ. அதுதான் ப்ரோ மாநாடு சக்சஸ், எல்லாரும் அப்படியே உள்ள போயிட்டாங்க. ஓகே இதுக்கப்புறம் இதுதான் கேமு, இப்ப வாங்கடா அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். அதே மாதிரி அந்த இது குஷியில அந்த ஷாட் 2 பேரும் விளக்கு பண்றோம். இது என்னது குஷி குஷி? ஓகே ஓகே சூப்பர், அதுவும் நல்லது. விஜய் ஜோதிகா நோட் பண்ணிக்கீங்களா? ஷாம்லாம் இருப்பாப்ல பக்கத்துல, ஷாம்லாம் உட்காந்துருப்பாங்க, நின்று இருப்பாப்ல. பட் இன்னொரு மோஸ்ட் ஐகானிக் ஷாட் வந்து அந்த இது ஜனநாயகன் இப்போ போஸ்டரே வந்து அது பழைய மூவி தானே, அதோட எதங்க சொல்றாரு? கையில சவுக்கு ஷாட்டையே. ஓ இவரு எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் சொல்றீங்களா? அதே ஆக்சுவலா அது சூப்பர். ஓகே எங்க வீட்டு பிள்ளை முகவரி படத்துல ஒரு 4-5 ஐகானிக் ஷாட் இருக்குது ப்ரோ. கண்டு கொண்டேன் ஞாபகம் இருக்கு. முகவரியில என்னன்னு சொல்லுங்க, ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இது அடிப்பார்ல சக்சஸ் ஸ்டோரி சொல்லிட்டு ஒரு பெல் அடிக்கிற அந்த மணி அடிக்கிற சீன் வரும் பாத்தீங்களா, அந்த மாஸ்டர் மைண்ட். ஓகே ஓகே ஆமா அது இன்னும் நிறைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மோட்டிவேஷன் டயலாக்கா இருக்கும் அது. செம ஷாட். எனக்கு வந்துட்டு ரகுவரன் வந்து வீட்டுல வந்து குளிக்க போடுவாங்க, சீட்டு குளிக்க போவாங்க, 1000 ரூபாய் மிச்சம் இருக்கு ஃபேமிலில பட்ஜெட்ல. அப்போ வந்து வானவில் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு வந்துட்டு அந்த டைம்ல வரும்போது எனக்கு சொல்லுங்க ப்ரோ. விஷால் ப்ரோ திருப்பாச்சி இன்டர்வல் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அதானே? ஓகே இல்ல அதுல அந்த வால் எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில சிவிட்டே வருவார்ல, செம்மையா இருக்கும் அந்த இன்ட்ரோ, நல்லா இன்ட்ரோவா? சரி நல்லா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ நான் இன்டர்வல் தான் சொன்னேன், அவர் இன்ட்ரோல விஜய் கை தூக்கி வச்சிருப்பாரு. எனக்கு இப்ப நீங்க சொன்ன சிம்பிளான ஒரு ஷாட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். கண்டு கொண்டேன் ட்ரெயின் போகும், ட்ரெயின் கிராசிங்ல இவர் அந்த கார் முன்னாடி திரும்பி உட்காந்து பாப்பாருங்க, தபுவ சும்மா பாப்பாரு, அவ்வளவுதான். அஜித் செம்ம சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். 10 கேட்டிங்க, 100 வந்துருச்சு. கமெண்ட் வேற நீங்க கிளைமாக்ஸ் நன்றி, சந்தோஷம். ஸ்பேஸ் அப்படியே இதோட முடிச்சுக்கலாம். 51 நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். என்ன இப்படி பண்றீங்க? என்னன்னா ப்ரோ கடைசியா ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன், சிங்கம் 2ல ரெயின் சூப்பர் சூப்பர் ஏசிபினே நல்ல ஷாட், சூப்பர். பிரகாஷ் அண்ணா முடிச்சுப்போமா? நாளைக்கு வரீங்களா? ஓகே நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தியும் விஷயங்களை பத்தி நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும், அதை பத்தி பேசுவோம். ஓகே பாய் பாய் பாய். எல்லாருக்கும் பாய். தேங்க்யூ so much. பாய்.